சரி, கல்யாணி மேடம் சொல்லட்டுமே. நான் லாஸ்ட்ல நன்றி உரை சொல்றேன். சரி, ஓகே, ரைட். மேடம் நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஓகே ஓகே. அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒலி குரூப்ல வந்து அட்வான்ஸா 7:35க்குலாம் சில மெம்பர்ஸ் வந்துட்டாங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். சார்பா ஆரம்பிக்கிறேன்னு சொன்னாங்க. அஹ், அதனால அட்வான்ஸ் வந்த அனைவருக்கும் நன்றி. சார் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ மேடம். தேங்க்யூ ஃபார் த வெல்கம் அட்ரஸ். இந்த ஜூம் மீட்டிங்கு வந்திருக்கும் எனது அழைப்பை ஏற்றி எங்களது அழைப்பை ஏற்று வந்திருக்கும் அனைவருக்கும் மாலை வணக்கம். வருக வருக என்று எங்களது சிஓடி மெம்பர்ஸ் சார்பாக வரவேற்கிறோம். நம்ம இன்னைக்கு செஷனுக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் மேடம், என்னோட வீடியோ ஆடியோ எவ்ரிதிங் இஸ் ஓகே இல்லையா? ஸ்கிரீன் தெரியறது இல்லையா? ஓகே சார். ஸ்கிரீன் இஸ் விசிபிள் இல்லையா? ஸ்கிரீன் தெரியறது இல்லையா? ஓகே சார், விசிபிள் சார். எஸ், ஓகே. சரஸ்வதியை வணங்கிட்டு எங்க 5 பேர், நாங்க நண்பர்கள் 5 பேர் சேர்ந்து தான் நடத்துறோம். இது எந்த ஒரு பலனும் எதிர்பார்க்காம எங்களோட ஒத்துழைப்பினால நாங்க நடத்தி கொண்டிருக்கிறோம். இது 12வது செஷன். சக்சஸ்ஃபுல்லி தசரால ஆரம்பிச்சோம், விஜயதசமியில 12வது செஷன். சனி ஞாயிறு சில நாள் ஞாயிற்றுக்கிழமை நடத்துவோம், சில நாள் சனிக்கிழமை நடத்துவோம், சில வாரம் நடத்தாமையும் இருப்போம். ப்ளீஸ் பேர் வித் அஸ். ஓகே, ரைட். சரஸ்வதி வணங்கிக்கலாம். இன்னைக்கு ஃபுல்லா தமிழா தான் இருக்கும், கவலைப்பட வேண்டாம். மேடம் எல்லாரையும் வேணா மியூட் பண்ணிருங்க, எக்கோ எக்கோ எக்ஸப்டிங் மீ. வருது சார். சார் உங்ககிட்டயே எக்கோ வருது. அதாவது எல்லாரையும் மியூட் பண்ணிருங்க, என்னையே நான் அப்புறம் அன்மியூட் பண்ணிக்கிறேன். சார் வணக்கம். வணக்கம் வணக்கம், வாங்க சார், வெல்கம். உங்களுக்கு கோவஸ் கொடுத்துட்டேன் சார், வணக்கம். ஓகே, அனைவருக்கும் ஒன்ஸ் அகைன் வணக்கம். சரஸ்வதி வணங்கிக்கலாம், திருவள்ளுவர் வணங்கிக்கலாம். என்னதான் படிச்சாலும் தோண்ட தோண்ட எப்படி தண்ணி வருமோ, படிச்சுட்டே இருந்தா தான் நோ லிமிட், ஸ்கை இஸ் த லிமிட், அவ்வளவுதான். அதனால கல்வி மட்டும்தான். எந்த செல்வம் இருந்தாலும் அந்த கல்வி இருந்ததுன்னா எங்க போனாலும் ஜெயிச்சுன்னு வந்துடலாங்கிறதுக்கு தான் இது என்னோட ஸ்டாண்டர்ட் டிஃபால்ட் 2 திருக்குறளை நான் வச்சிருக்கேன். ரைட்டா? திஸ் இஸ் அவர் விஷன். புது நம்பர்ஸுக்கு ஜஸ்ட் காமிக்கிறேன், எப்போதுமே நான் இதை காமிப்பேன். ரைட். நேற்றுக்கு எல்லாம் அண்டர் ரைட்டிங்லாம் பார்த்தோம். இருந்தாலும் ஒரு ஜஸ்ட் 1 மினிட் 2 மினிட்ஸ் அண்டர் ரைட்டிங்லாம் என்னன்னு உங்களுக்கு சொல்லாதான். ஏன்னா புது மெம்பர்ஸ்லாம் வந்துருப்பீங்க, நேற்றுக்கு நிறைய பேர் வந்திருக்க மாட்டீங்க. அண்டர் ரைட்டிங் இது நம்ம தான் பிரைமரி அண்டர் ரைட்டர், நம்ம தான் எல்லாரையும் பார்க்குறோம். எல்லா வித தகவல்களையும் அழகாக ப்ரப்போசல் ஃபார்மில் எழுதி சரியான இடத்துல கொண்டு சேர்த்தா தான். ஏன்னா இது ஒரு புனிதமான தொழில். நம்ம எதுவுமே மறைக்காம பாலிசி ஹோல்டர்ஸ்கிட்ட கரெக்டாக ப்ராஸ்பெக்டை கேட்டு ப்ரொப்போசலை வாங்கி, ஏன்னா அந்த ரிஸ்க்கை வந்து நம்ம எல்ஐசிக்கு பாஸ் ஆன் பண்ணுறோம். அப்போ அந்த ரிஸ்க்கை வந்து எல்ஐசி எடுத்துக்கிறது. 100 பேர் 100 பேர் பாலிசி போடுறாங்கன்னா 1-2 பேருக்கு டெத் கிளைம் வருது இல்லையா? அந்த பூல் ஆஃப் மணியை வச்சு தான் எல்ஐசி பண்ணுறது. அதனால நம்ம பிரைமரி அண்டர் ரைட்டர் நம்மளை நம்புகிறது. நம்ம என்ன ப்ரொப்போசலில் எழுதுறோமோ அதைத்தான் எல்ஐசி நம்புகிறது. அப்போ நம்ம ப்ரொப்போசலில் பொய் சொல்லக்கூடாது. பாலிசி ஹோல்டரே பொய் சொன்னாலும் என்னன்னு டீட்டெயிலாக கேட்டு விசாரித்து எழுதணுங்கிறது தான் இதனோட இது. நேற்றுக்கு இதை பேசிட்டேன், இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு டச்சிங் பிஃபோர் ஃபிமேல் அண்டர் ரைட்டிங் பற்றி போகிறதுக்கு முன்னாடி. ஓகே, யாரெல்லாம் என்பி அண்டர் ரைட்டர்? இந்த பிரைமரி அண்டர் ரைட்டர், என்பி அண்டர் பிரைமரி அண்டர் ரைட்டர் நம்ம ஏஜென்ட்ஸ், என்பி அண்டர் ரைட்டர் ஆஃபீஸில் உட்காந்துருக்கிறவங்க. ரைட்டா? இப்போ டிஜிட்டலாக ஆனந்தா தான் என்பி அண்டர் ரைட்டர் டு சம் கேசஸ். அந்த மாதிரி என்பி செக்ஷன்ல என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா கரெக்டா இருக்கணும், குட் ஃபெய்த்ல எழுதிருக்காங்களா பாக்குறாங்க. அவங்க ஸ்ட்ரிக்டா இல்ல, விஜிலண்டா இருக்காங்க. ரூல் பவுண்டா இல்ல, புருடண்டா இருக்காங்க. ரிஜெக்ஷன் மோட்ல இல்ல, அலர்ட் மோட்ல இருக்காங்க. அது அப்படியே நம்ம மைண்ட்ல ஏத்தின்னு ப்ரப்போசல் எழுதினோம்னா ப்ராப்ளமே கிடையாது. அவ்வளவுதான். ரைட்டா? இதை நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். அபரிமா ஃபைட், அட்மோஸ்ட் குட் ஃபெய்த், நம்பிக்கையோட இருக்கணும். நம்பிக்கையோட எல்லா தகவல்களையும், மெட்டீரியல் இன்ஃபர்மேஷனை அதில் எழுதணுங்கிறதா அபரிமா ஃபைடு. ஒருத்தருக்கு இன்சூரன்ஸ் கொடுக்கணும்னா அவங்களுக்கு நீடு இருக்கான்னு பார்க்கணும், இன்சூரபிள் இன்ட்ரெஸ்ட் இருக்கா பார்க்கணும். அதுதான். அந்த மார்க்கெட்டிங் வந்து பண்ணினா போறாது. ப்ரப்போசல் மூலம்
அந்த 360 டிகிரி அந்த ப்ரொப்போசல்ல அந்த ஆளோட ஃபேஸ்லேருந்து தலையிலேருந்து கால் வரைக்கும் தெரியும் நீங்க எழுதுற எழுத்து. ஒரு பிளாங்க் விடாம எழுதினீங்கன்னா தட் இஸ் கால்டு 360 டிகிரி எம்ஆர்ஐ ஸ்கேன் மாதிரி. அப்படி உள்ள போயிட்டு பாடி வெளியில வருது பார்த்தீங்களா? அந்த மாதிரி ப்ரொபோசல் ஃபர்ஸ்ட் பேஜ்லேருந்து டில் த எண்ட் ஆஃப் ஏஜென்ட்ஸ் கான்ஃபிடென்ஷியல் ரிப்போர்ட் வரைக்கும் சரியான தகவல்களை எழுத வேண்டும். இதுல நிறைய ரிஸ்க் இருக்கு. லோ ரிஸ்க், மீடியம் ரிஸ்க், ஹை ரிஸ்க். கட் இன்ஸ்டிங்க்ட்னு சொல்லுவாங்க. கட் இன்ஸ்டிங்க்ட் அப்படி பார்த்தவன ரைட் ராஜகோபால் பேப்பரா ரைட். அதுல சந்தேகம் வந்ததுன்னா தான் கொயரி போடுறாங்க இல்லையா? சந்தேகம் வராத அளவுக்கு பார்த்துக்கணும். அதை வச்சுதான் ரிஸ்கை கிளாசிஃபை பண்ணுவாங்க. இதுல நிறைய இருக்கு. மெடிக்கல் அண்டர் எல்லாருமே சீனியர் லீடர்ஸ் தான் இங்க வந்திருக்கிறவங்க. அட்வைசர்ஸ் தான். ரொம்ப ரொம்ப சொல்ல தேவையில்லை. அண்டர் ரைட்டிங் பற்றி நேற்றுக்கு எடுத்தாச்சு, நிறைய கிளாஸ் எடுத்தாச்சு. ஸோ மெடிக்கல் அண்டர் ரைட்டிங் அதை வச்சு தான் எவ்வளோ ப்ரீமியம் என்ன ஏதுன்னு சொல்கிறோம். நேற்றுக்கே நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன். காருக்கு ஃபர்ஸ்ட் இயருக்கு ப்ரீமியம் வேறு, செகண்ட் இயருக்கு, தேர்ட் இயருக்கு, ஃபோர்த் இயருக்கு ப்ரீமியம் எப்படி குறையிறதோ அந்த மாதிரி ஒரு ஆளை வச்சு அந்த ஆளை மெடிக்கல், ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட், பர்சனல் பேக்ரவுண்ட், ஹேபிட்ஸ் எல்லாத்தையும் வச்சு தான் ப்ரீமியம். எக்ஸ்ட்ரா ஹெல்த் எக்ஸ்ட்ரா போடணுமா, நார்மலாக ஓஆரா, இதெல்லாம் இருக்கு இல்லையா? ஃபினான்ஷியல் அண்டர் ரைட்டிங் பாலிசி மாத்திரம் எடுத்தா போருமா, பணம் கட்ட வேண்டாமா, அந்த ஆளுக்கு பணம் கட்ட முடியுமா, நீடு இருக்கா, சம்பளம் இருக்கா, பிசினஸ் இன்கம் இருக்கா, இதெல்லாம் பார்க்கறது தான் ஃபினான்ஷியல் அண்டர் ரைட்டிங். மாரல் அசார்ட் ரிப்போர்ட். மாரல் அசார்ட் ரிப்போர்ட் திரும்பி இன்னொரு தடவை சொல்றேன். எல்ஐசியை ஏமாத்தி பணம் வாங்கறதுக்கு வேண்டி பாலிசி போடக்கூடியதான் மாரல் அசார்ட். அதுக்கு தான் அந்த மாரல் அசார்ட். இந்த ஆள் உண்மையிலேயே ஏமாத்தி பாலிசி வாங்குறானா, பாலிசி எடுத்து 1 இயர் கழிச்சு சூசைட் பண்ணிக்கலாங்கிற இன்டென்ஷன்ல வாங்குறானா, பெட்ரிடனா இருந்துட்டு வீட்டிலேயே கூட இந்த ஆள் போனாலே மேலே 3 வருஷமா படுத்த படுக்கையிலேயே இருக்கான் அப்படிங்கிறவனுக்கு பாலிசி கொடுக்கலாமா? தட் இஸ் தால் தேர்ட் பாயிண்ட். பார்த்தீங்கன்னா ஒர்த் மோர் டெட் தேன் அலைவ். இந்த ஆள் இருக்கிறத விட போனாலே மேல் அப்படின்னு சொல்றது. ஓகே, இந்த மாதிரிலாம் பார்த்து ரிஸ்கை வந்து அந்த எம்ஹெச்ஆர்ங்கிறது அதுதான் மாரல் அசார்ட் ரிப்போர்ட். எதையுமே மறைக்காம கரெக்டா எழுதியிருக்கானா, இல்லை எல்ஐசியை ஏமாத்துறானா, அதுக்கு வேண்டி இவன் பாலிசி எடுக்கிறானா, சிம்பிளா சொல்லணும்னா இவ்வளவுதான். ஸ்டாண்டர்டு, சப்ஸ்டாண்டர்டு. ஸ்டாண்டர்ட்னா உங்களுக்கு தெரியும், நல்ல சம்பளம் இருக்கணும், நல்ல ஹெல்த் இருக்கணும், ஏஜ் இருக்கணும், உடம்புல எந்த வியாதியும் இருக்கக்கூடாது, நீடு இருக்கணும், இன்சூரபிள் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். சப்ஸ்டாண்டர்ட்னா வேற சில கெட்ட பழக்கங்கள் இருக்கலாம், சோசியல் ஸ்டேட்டஸ், கிரிமினல் ஸ்டேட்டஸ், போலீஸ்ல கேஸ், இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் பார்க்கணும். ரைட். ஸோ அதை பற்றி ரொம்ப பேச வேண்டாம். ஸ்டாண்டர்ட், சப்ஸ்டாண்டர்ட், 360 டிகிரி, அதுதான் நான் சொன்னேன். ஓகே, 360 டிகிரி தலையிலேருந்து ஃபுல்லாக அனலைஸ் பண்ணணும். யார் இவன், எங்க இருக்கான், இவனோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன, எப்படி. நேற்றுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொன்னேன், எத்தனை பேர் வந்தீங்க தெரியல. நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னா எவ்வளவு செக்கிங் பண்றோம். இன்டர்னலா அக்கம் பக்கம் தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்கள்ட்ட கேட்கறோம், வைக்கிறோம். இந்த பையன் எப்படி, என்ன ஏது, தண்ணி அடிப்பானா, ஒழுங்கா வேலைக்கு போறானா, சம்பளம் வருதா, இதெல்லாம் கேட்கறோமா இல்லையா? ஒரு பக்கம் ஜாதகம் பொருத்தங்கிறது வேற, அதை மொத்தம் வச்சு கொடுத்துட்றோமா? கிடையாது. ஸோ அதனால அதேதான், நீங்க ஒரு பொண்ணாகிய அந்த பாலிசி ஹோல்டரை, புரிஞ்சுதா உங்களுக்கு, சம்பந்தம் பண்ணி எல்ஐசி ஆகிய மாமனார் வீட்டில் கொண்டு சேர்க்குறீங்க. அப்போ நம்ம பார்க்கணும். அதுக்கு இந்த பொண்ணு கடைசி வரைக்கும் வாழணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? டெத்துக்களையும் வரக்கூடாது. அந்த பொண்ணு கடைசி வரைக்கும் வாழ்ந்தா மெச்சூரிட்டி அமௌண்ட்டை வாங்கி கொடுக்கணும். அங்கதான் சக்சஸ் இருக்கு. கல்யாணம் பண்ணி கொடுத்து 2 வருஷத்துலேயே பொண்ணு வீட்டுக்கு வந்தா நமக்கு நல்லதா? நான் ஏன் இந்த திரும்பி திரும்பி எமோஷனலா அதை டச் பண்றேன்னா, 2 வருஷத்துல டெத்துக்களையும் ஆயிடக்கூடாது. நமக்கு மேல கடவுள் இருக்கான். டெத் ஹேப்பன்ஸ் டியூ டு சோ மெனி ரீசன்ஸ். ஆக்சிடென்ட்ல நடக்கலாம். 100 பேர் பாலிசி போட்டா 50 பேர் டெத் ஆகக்கூடாது. 100 பேருக்கு பாலிசி கொடுத்தா ஒருத்தர் சாகலாம், இல்லை 2 பேர் சாகலாம். அதுதான் நேற்றுக்கு சொன்னேன், டிஃபரன்ஷியல் அண்டர் ரைட்டிங் சொன்னேன். அதெல்லாம் பார்க்கணும். ரைட்டா? ரைட். ஸ்மோக்கரா, நான் ஸ்மோக்கரா, ஹேபிட்ஸ், இதெல்லாம் பார்க்கணும். டிரைவிங் லைசன்ஸ் ரெக்கார்டு எப்படி இருக்கு இவனுக்கு, மாரல் ரிசார்ட் சொல்லியாச்சு, ரிஸ்க் ஃபேக்டரு, பர்சனலு, ஹெல்த்து, ஃபினான்ஷியல்ஸ். ரைட். எங்க வேலை பார்க்குற இதெல்லாம் இருக்கு. இன்சூரபிள் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், ஃபர்ஸ்ட் நீடு இருக்கணும், ஓவர் பையிங் இருக்கக்கூடாது. ஓகே, ஓவர் பையிங் இருக்கக்கூடாது. தேவையில்லாம அதுதான் சொன்ன மாரல் ரிசார்ட் பிளே பண்ணுது. எது தேவையோ அளவுக்கு அதிகமா சாப்பிடக்கூடாதுங்கிற மாதிரி தான். தேவையானது தான் கொடுக்க முடியும். நீங்க அளவுக்கு அதிகமா போட்டீங்கன்னா சந்தேகம் வந்துடும் எல்ஐசியில் அண்டர் ரைட்டிங் ஆளுது. அப்போ கொஸ்டின் வரும். ரிஸ்க், இந்த ரிஸ்கை நம்ம பாஸ் ஆன் பண்றோம், அதுதான் இன்சூரன்ஸ். அது மனுஷனா இருக்கட்டும், காரா இருக்கட்டும், வண்டியா இருக்கட்டும், இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி, மூவபிள் ப்ராப்பர்ட்டி, அசட்ஸ், வாட் எவர் இட் இஸ். இப்பெல்லாம் நான் பார்த்தேன், ஒரு டெஸ்டினேஷன் வெட்டிங் கல்யாணம் பண்றதையே இன்சூரன்ஸ் பண்றாங்க.
கல்யாணம் பண்றாங்க பாருங்க, அந்த ஓவரால் இது அந்த கல்யாண மண்டபத்திலேருந்து அங்க உள்ள வர்றவங்க எல்லாத்தையும் சேர்த்தே இன்சூரன்ஸ் பண்றாங்களாம். அப்போ எந்த அளவுக்கு அவங்க அதை ஒரு செக்யூர் பண்றாங்க பாருங்க. தட்ஸ் கால்ட் அபரிமா ஃபைனா. ஒண்ணும் இல்ல, நான் எல்லாத்தையும் டிஸ்க்ளோஸ் பண்ணிட்டேன்ப்பா, எனக்கு பாலிசி ஓகே, உனக்கு பாலிசி கொடுக்கலாம். நீ எதையும் மறைச்சிட்ட, உனக்கு பாலிசி கொடுக்க முடியாது. அதுதான் ட்ரஸ்ட். ஆனஸ்டா உண்மையை எழுதுறது தான். ஸ்டேட்மெண்ட் அப்ளிகேஷன் இஸ் நத்திங் பட் ப்ரொபோசல். கரெக்டான கேள்விகள் அவங்களுக்கு தெரியும். 4 டிக்ளரேஷன்ல 4 பார்ட் இருக்கும். இப்ப வந்திருக்கிறதுல மாறி இருக்கு ஃபார்ம், இருந்தாலும் கண்டென்ட்ஸ் ரிமைன் சேம். எல்லா டிக்ளரேஷன், அந்த டிக்ளரேஷன் நம்ம கையெழுத்து வாங்குறோம் இல்லையா? நம்ம என்னதான் எழுதினாலும் ஒன்ஸ் சயின்ஸ்னா அவர் தான் ரெஸ்பான்சிபிள். பட் எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம கரெக்டா இருக்கணும். இதுதான் ப்ராசஸ். அப்படி கொண்டு சேர்க்கிறோம், கரெக்டா பாலிசி முடியாது. இதுதான் நான் சொன்னேன், ஜஸ்ட் டு கிவ் யூ த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். எப்படி வந்து பொட்டன்ஷியல் நீங்க பார்க்க வேண்டியது மேல இருந்து 3 இந்த இருக்கு இல்லையா, இந்த 3 தான் பார்க்கணும். தோஸ் who are born between 2010 and 20, 97 and 2012, 90, 81 and 96, இவங்களுக்கு ஸ்கோப் நிறைய இருக்கு. எதனால? இங்க பார்த்தா தெரியும். ஜெனக்ஸ், ஜெனாய், ஜெனிசட் ஸ்கோப் பார்த்தீங்கன்னா மோர் தென் 45% ஆஃப் த பாப்புலேஷன். 144 கோடியில 45% எவ்வளவு பார்த்துக்கோங்க. அதுல இன்சூரபிள் பாப்புலேஷன் எவ்வளவு இருக்கு, எப்படி பாலிசி கொடுக்கணும், யாராருக்கு அப்படிங்கிறது நீடை பார்த்து கொடுக்கக்கூடியது. ஓகே, ஒரு நிமிஷம் நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இப்போ ஐ வில் கேக்குறதா இந்த இது வீடியோ கேக்கு சார் சார். கேக்குறதா? சவுண்ட் இல்ல சார். சவுண்ட் இல்லையா? இல்ல சார், எதுவும் இல்ல. ஆமா. உங்க வாய்ஸ் மட்டும் தான் சார் கேக்குது. சரி, வீடியோ தெரியுது இல்ல, டிஸ்பிளே தெரியுது இல்ல? அது கரெக்டாக சார். வால்யூம் கொஞ்சம் ரைட் பண்ணும் சார். பண்ணிட்டேன், அது என்னன்னு தெரியல, பாப்போம். நான் சொல்றேன் எதுக்கு இதை காமிக்கிறேங்கிறது. இங்க வால்யூம் மேட்டர் இல்ல, டேட்டா தான் மேட்டர். பார்ப்போம். வீடியோ இல்லையே. எல்லாரும் கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க. இது எப்படி காமிக்கிறேன்னா, எப்படி பாப்புலேஷன் ஜெண்டர் டைவர்சிட்டி எப்படி போறது, மீடியன் இது பாத்தீங்கன்னா தெரியும். ப்ளூ கலர்ல காமிக்கிறது ஆம்பளைகள். வீடியோ ஆகல, உங்க போட்டோ மட்டும் தான் தெரியுது. தெரியுதா? ஸ்கிரீன் ஷேர் ஆகவே இல்லை. ஸ்கிரீன் ஷேர் ஆகலையா? சார் நீங்க முன்னாடி எஸ் டவுன்லோட் சார். பண்ணும்போது ஷேர் ஆச்சு, இப்போ ஆகல. சரி, விட்டுறலாம், நமக்கு இல்ல அதிர்ஷ்டம் இல்ல. இப்ப தெரியுதா? ஸ்கிரீன் ஷேரிங்கே ஆகல சார் இன்னும். ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, சார் எங்களுக்கு யாராவது அனுப்புறீங்களா? நாங்க போன்ல தான் நோ நோ ஓகே சார். இப்ப தெரியுதா? ஓகே எஸ் எஸ் சார், நோ ஓகே. தெரியுதா? ஓகே சார். சார் இப்ப தெரியுது, கிளியரா இருக்கு சார். சவுண்ட் வருதா? வருது சார், வருது. சூப்பர். இத பாருங்க, அவ்வளவுதான். எஸ் சார். I have succeeded. Thank you. Thanks to Google. இந்த மீடியன் எப்படி எக்ஸ்பேண்ட் ஆகுது பாருங்க. வாய்ஸ் இன்னும் கொஞ்சம் இந்த இயர்ல எக்ஸ்பேண்ட் ஆகுது பாருங்க. பார்த்துட்டே இருங்க. I will tell you why. ப்ளூ கலர்ல உள்ளதெல்லாம் மேல், இந்த பக்கம் பிங்க் கலர்ல உள்ளதெல்லாம் ஃபீமேல். 1950 to 2100ல எப்படி இருக்கும் பாப்புலேஷன்? That is the purpose for which I am showing this. எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, இவ்வளவு இருக்கு பாப்புலேஷன்ல growth பொட்டன்ஷியல் இருக்கு. ஜெண்டர் டைவர்சிட்டி சொல்றோம் இல்லையா, இங்க ஏஜ் குரூப் பாத்தீங்கன்னா 10 வயசா இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா மீடியம் ஈக்குவலா வந்துடும் கிட்டத்தட்ட மீடியம். Which means 50% female, 50% male லாஜிக்ல வந்து இது வந்து உங்களுக்கு காமிச்சிடும் 2100ல எவ்வளவு இந்தியால பாப்புலேஷன் இருக்குங்கிறத காமிச்சிடும். அச்சா, 152 கோடியே 98 லட்சம் 50,067. ஓகே, எதுக்கு இதை காமிக்கிறேன்னா,
ஓகே, இதை க்ளோஸ் பண்ணிடலாம். ரைட். இப்போ என்னோட பிபிடி தெரியறதா? பிபிடி தெரியறதா மேடம்? தெரியுது சார், எஸ் சார். தெரியுது சார். ரைட். தெரியுது சார். ஓகே, ஓகே சார். பாத்தீங்க இல்லையா? தெரியுது தெரியுது. பாப்புலேஷன் ஸ்கோப் 1950 to 2100 வரைக்கும் காமிச்சேன். இப்படிதான் இருக்கு. ஆல்மோஸ்ட் மோர் தென் 48% ஃபீமேல். அதை காமிக்கிறது தான். இதெல்லாம் உங்களுக்கு ஜென்ரலாக நேத்தி காமிச்சுதான். எஸ்யூசி தான் பேஸு. சம் அண்டர் கன்சிடரேஷன் 2 வருடங்கள் கேலண்டர் இயர் 24 மாசத்துல எடுத்த பாலிசியெல்லாம் இன்க்ளூட் பண்ணிக்கணும். சம் அண்டர் கன்சிடரேஷன் 24 மாசத்துல எடுத்துக்கணும். அதுக்கு அந்த பீரியட்ல ரிவைவ் பண்ணது ஆக்சுவல் சம் அஷ்யூர்ட் எல்லாம் பார்க்கணும். சிஏஆர் இப்போ எனிவே கிடையாது. அது எனிவே ஸ்டாண்டர்ட் தான். அது கவலைப்பட வேண்டாம். இதுதான் எஸ்சிசினோட இந்த பக்கெட். இந்த எஸ்சிசி பக்கெட் எல்லாம் வரணும். ரைட். நவ் சப்ஜெக்டுக்குள்ள போயிடலாம். இவ்வளவு நேரம் சொன்னது சப்ஜெக்ட் தான், பட் ஓவர் வியூ. ஃபீமேல் அண்டர் ரைட்டிங் நேற்றுக்கு ஃபுல்லாக எல்லா அண்டர் ரைட்டிங் பார்த்தோம், எக்ஸப்டிங் பிசினஸ் இன்சூரன்ஸ் என்ஆர்ஐ அதெல்லாம் நம்ம பார்க்கல. ஒவ்வொன்றுக்கு தனித்தனி கிளாஸ் எடுக்கணும். நேற்றுக்கு பார்த்ததை தவிர ஃபீமேல் அண்டர் ரைட்டிங் மாத்திரம் நேற்றுக்கு விட்டுருந்தேன். மேஜர், மைனர், அடல்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம் நேற்றுக்கு. இப்போ லேடிஸை முன்னாடிலாம் நிறைய ஸ்ட்ரிஞ்சண்டாக இருந்தது. விடோஸ்க்கு கொடுக்கக்கூடாது, மைனர் குழந்தை இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி லாஜிக்லாம் இருந்தது. நிறைய ரிலாக்ஸ் பண்ணிட்டாங்க எல்ஐசி. இந்த ஃபீமேல் இன்னைக்கு நான் பேச போறது கிளியரா நான் சொல்லிடுறேன். ஃபீமேல் அண்டர் ரைட்டிங்ல எவ்வளவு கொடுக்கலாம், எப்படி கொடுக்கலாம், என்ன டாக்குமெண்ட் கொடுக்கலாம். இங்க வந்து மெடிக்கல் அண்டர் ரைட்டிங்கை பத்தி நான் பேசல. எங்கெல்லாம் மெடிக்கல் வருமோ அது நேத்திக்கு பேசினதுதான். அவங்க நான் மெடிக்கல் கேட்டகரியில வந்துட்டாங்கன்னா நான் மெடிக்கல் கேட்டகரியில அவங்க ஃபிட்டின் பண்ணிடுவாங்க. ஆனா என்ன டாக்குமெண்ட் கொடுக்கணும், அதனால நான் மெடிக்கலையும் நான் இன்னைக்கு சொல்ல போறதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். எல்லா லேடிஸ் எல்லாரும் வேலை பார்க்குறாங்கன்னா நான் மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ், டாக்டர்ஸ் எல்லாரும் அந்தந்த இதில் வந்துருவாங்க. ப்ரிஃபர்டு, நான் மெடிக்கல் ஸ்பெஷல் அதெல்லாம் வந்துருவாங்க. பட் அது கொடுக்குறப்போ என்னென்ன டாக்குமெண்ட் கொடுக்கணும், ஃபினான்ஷியல் அண்டர் ரைட்டிங் என்ன பண்ணணும், அது மாத்திரம்தான். மெடிக்கல் அண்டர் ரைட்டிங் சார்ட் நேத்தி காமிச்சாச்சு. பி வெரி வெரி கிளியர். ஃபினான்ஷியல் அண்டர் ரைட்டிங் இங்கே ஃபோக்கஸாக இருக்கும். என்னென்ன மாதிரி கொடுக்கணும், பேப்பர் எப்படி கம்ப்ளீட் பண்ணணும், அண்டர் ரைட் பண்ணணும், அதுதான் இங்கே டாபிக். இப்ப ஃபீமேல என்ன பண்றாங்க, இரண்டு வகையா பிரிக்கிறாங்க. ஏ பி, சிம்பிள். ஏ பி அவ்வளவுதான். சரி சார், ஏனா என்ன, அதுல A1, A2. ஏனா வித் ஓன் இன்கம், பினா வித்தவுட் ஓன் இன்கம். வெரி சிம்பிள். ஏனா வித் ஓன் இன்கம், பினா வித்தவுட் ஓன் இன்கம். அதுல ஹவுஸ் ஒய்ஃப், கிராஜுவேட்ஸ் இதெல்லாம் வந்துடும். ரைட். ஃபீமேல் லைஃப் பார்க்கலாம். பிஃபோர் கெட்டிங் டு த சப்ஜெக்ட் நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம்னா, ஃபீமேல் பாப்புலேஷன் இந்தியாவில் எப்படி இருக்கு, எம்ப்ளாய்டு ஃபீமேல் எவ்வளோ இருக்காங்க, படித்தவங்க எவ்வளோ இருக்காங்க, இலிட்ரேட்ஸ் எவ்வளோ இருக்காங்க, ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் எப்படி இருக்காங்க, செல்ஃப் எம்ப்ளாய்டு உமன், செல்ஃப் எம்ப்ளாய்டு ப்ரொஃபஷனல், இதெல்லாம் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். சும்மா ஜஸ்ட் காமிப்போம். பொட்டன்ஷியல் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். இதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து 2024 ஸ்டேட்டஸ் தான். ரைட்டா? இங்கே பார்த்தீங்கன்னா பிலோ 15 நான் போட்டிருக்கிறது, இங்கே ஃபீமேல் காலம் போட்டிருக்கேன். உங்களுக்கு பெர்சன்டேஜ் போட்டிருக்கேன் சைடில். இவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா தெரியும் 144 கோடி வந்துட்டா டோட்டல். ஸோ பிலோ 15, 15 to 64 தான் டேப் பண்ணணும் நம்ம. பிலோ 15 மைனரும் பண்ணலாம். 64 பிளஸ் எனிவே நம்ம கொடுக்க முடியாது இல்லையா, ஏஜ் ஆயிரும். ஒய் ஐ ஆம் ஷோயிங் திஸ், இதெல்லாம் ஆஸ் பர் கவர்மெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஃபீமேல் பாப்புலேஷன் 48.4%. நான் சொன்னேன் மீடியன் அப்பதே காமிச்சது கரெக்டாக போச்சா. 50-50 வந்துடும் 2100ல, கூடயே கூட வரும். ரைட்டா? இதை காமிக்கணும். இதுதான் நான் உங்களுக்கு அப்பவே வீடியோவா காமிச்சேன். கரெக்டா? இதைத்தான் நான் வீடியோவா காமிச்சேன். இது 2024 144 கோடி காமிக்கிறது. 2100 என்ன இருக்குங்கிறது வீடியோவா காமிச்சிட்டேன். என்ஹான்ஸ்டு ஃபீமேல் ஒர்க் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் இன் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி 2017-18 ஒண்ணுமே இல்லை. இப்போ வந்து ஒர்க்கர் பாப்புலேஷன் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 46.8%. அது வந்து 2017-18 58.2%க்கு போயிடுது. இப்போ 23-24க்கு. என்ன சொல்ல வரேன், இதனால என்ன சார் சொல்ல வரீங்க, எல்லாரும் சம்பாதிக்கிறாங்க, எல்லாரும் படிச்சிருக்காங்க, எல்லாரும் வேலை பார்க்கறாங்க, நிறைய பாலிசி கொடுக்கணும். வெரி சிம்பிள். அதான மெசேஜ் இல்லையா? லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட் LFPR என்ன சொல்றதுன்னா 49%லேருந்து 60% ஏறியாச்சு.
அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டு கொஞ்சம் குறைஞ்சிருக்குங்கிறாங்க. ரைட்டா? இன்க்ரீஸ்டு ஃபிமேல் எம்ப்ளாய்மெண்ட் இண்டிகேட்டர்ஸ், இதெல்லாம் நீங்க பார்க்கணும். ஏன்னா இதெல்லாம் இருக்கு. நம்ம வந்து நிறைய பேருக்கு லேடிஸுக்கு வந்து பாலிசி இன்னும் கொடுக்காம இருக்கோம். அதனால சொல்ல வரேன். ரைட்டா? ஈவன் தோ தே ஆர் எம்ப்ளாய்டு. ஸோ அப்போர்டு ட்ரெண்ட் ஆஃப் எஜுகேட்டட் விமன் எப்படி இருக்கு பாருங்க. கம்பேர்ட் டு 17-18 இப்போ பார்த்தீங்கன்னா 39.6%. அட் த சேம் டைம் 23.9% இருந்தது. 11.4லேருந்து 23.9% வந்திருக்கு. வித் எஜுகேஷன் ஹையர் செகண்டரி மினிமம். மூணாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அந்த கீழே இருந்து மூணாவது. அப்புறம் அவுட் ஆஃப் டோட்டல் விமன் எஜுகேட்டட் அப் டு பிரைமரி லெவல் 2017ல 24% இருந்தது. இப்போ 50% வந்துருது. இது வந்து ஆஸ் பர் கவர்மெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பீரியாடிக்கல் லேபர் ஃபோர்ஸ் சர்வே, மினிஸ்ட்ரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு ஒன்று இருக்கு. அதுலேருந்து எடுத்தது தான் சோர்ஸ் எல்லாமே. ஏன்னா உங்களுக்கு சொல்லணும் இல்லையா? ஆல்மோஸ்ட் 160 மில்லியன் விமன் இன் இந்தியா ஹூ ஆர் ஆக்குபைட் அஸ் ஹோம் மேக்கர்ஸ். என்ன இதுல என்ன ஸ்டடி சொல்றதுன்னா, அவங்க வந்து 5 மணி நேரம் ஹவுஸ் ஹோல்ட் ஆக்டிவிட்டீஸ்ல வேலை பார்க்குறாங்க. வேற நம்ம ஆம்பளைங்க 31 நிமிஷம் தான். 15 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் 3 வேளை சாப்பிட்றது. கரெக்டா? 31 நிமிஷம் ஆயிடுதா? நம்ம வேற ஒன்றும் பார்க்கலன்னு சொல்றாங்க. வீட்டில் அவ்வளோ டைம் அவங்க ஸ்பெண்ட் பண்ணா. நம்ம வெளியில வேலை பார்க்குறோம். வீட்டில் ஃபிமேல் அவங்க வேலைக்கு போனாலும் சரி போகட்டாலும் சரி ஆல்மோஸ்ட் 5 மணி நேரம் வேலை பார்க்குறாங்க. வீட்டுக்கு வேண்டி குழந்தைகளை கவனிக்கணும், புருஷனை கவனிக்கணும், துணி துவைக்கணும், சமைக்கணும், எல்லாம் இருக்கா இல்லையா? ஆனால் நம்ம சிம்பிளா 10 நிமிஷத்துல சாப்பிட்டு முடிச்சிடுறோம். சாப்பிட்டுட்டு குத்தமும் சொல்லிடுறோம். கரெக்டா? ஓகே, ஜோக்ஸ் அபார்ட். ரைட். இயர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் செல்ஃப் எம்ப்ளாய்டு விமன் பொட்டன்ஷியல் எவ்வளோ இருக்குங்கிறது காமிக்கிறேன். 67% 23-24ல் 2019லேருந்து சிக்னிஃபிகண்டாக இன்க்ரீஸ். செல்ஃப் எம்ப்ளாய்டு விமன் ரீஜன் அதுவும் இருக்கு, நிறைய இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 21லேருந்து பாருங்க. லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட் இதெல்லாம் சும்மா ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஒய் ஐ எம் ஷோயிங் திஸ், இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு என்ன சார் ஆனோம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். கண்ட்ரியில் இவ்வளவு பாப்புலேஷன்ல இவ்வளவு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு, இவ்வளவு பேர் இருக்காங்கிறது உங்களுக்கு தெரியணுங்க. நான் காமிக்கிறேன். சவுண்ட் வரா பார்த்துக்கோங்க மேடம். எல்லாரும் வேணா மியூட் பண்ணிருங்க. சாப்பிடுறது கூட விட மாட்டேன். சாப்பிடுறது. நண்பர்களே, வீடியோல வரலாம், சவுண்ட் மாத்திரம் வராம பார்த்துக்கோங்க. கொஸ்டின் ஆன்சர் செஷன்ல ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, பேசுங்க. ஸோ ஜெண்டர் இன்இக்வாலிட்டி பார்த்தீங்கன்னா 22% தான் ஃபீமேல் இருக்காங்க, 54% மேல் இருக்காங்க. இதெல்லாம் பார்க்குறோம். ரைட்டா? சேலரிடு உமன், ஏன்னா நம்ம ஆம்பளைகளை விட பொம்பளைகளுக்கு சம்பளம் கம்மிங்கிறாங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஓகே, இது ஒரு ஜெனரல் டேட்டா. எவ்வளவு எம்ப்ளாய்மெண்ட் ஓவராலா 17-18லேருந்து 21-22ல எப்படி மாறி இருக்கு மேல் ஃபீமேல் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ 17-18ல எப்படி இருந்தது, 21-22ல எப்படி இருக்கு பாருங்க. ஆல்மோஸ்ட் 39.3% ரூரல்ல, அர்பன்ல 26.5%. ஸ்டில் எம்ப்ளாய்மெண்ட் இன்க்ரீஸ் ஆனும் வென் கம்பேர்ட் டு மேல். கரெக்டா? இப்போ டிஃபரண்ட் செக்மெண்ட்ஸ் ஆஃப் ஃபீமேல், கிளரிக்கல், சர்வீஸ் லெவல், ப்ரொஃபஷனல்ஸ், இதெல்லாம் கீழே போட்டுக்கிறதெல்லாம் பெர்சன்டேஜ். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இவ்வளவு பெர்சன்டேஜ் ஸ்கோப் இருக்காங்க. 2021 பிங்க் கலர்ல உள்ளது வந்து 2021 மேபி இப்போ இன்க்ரீஸ் ஆயிருக்கும். 3 வருஷம் ஆயிடுத்து இல்லையா? ப்ளூ கலர்ல போட்டது 2011 Q3. Q3னா மூணாவது குவார்டர். மூணாவது குவார்டர்னா என்ன? செப்டம்பர் டு டிசம்பர். ரைட்டா? இந்த அளவுக்கு ஆர்ம்டு ஃபோர்ஸ் இதெல்லாம் வந்து கேட்டகரிஸ், யார் யார் எப்படி எப்படி எந்தெந்த இடத்துல வேலை பார்க்குறவங்களோடு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இவ்வளவு இருக்கு. இப்ப பாருங்க, ரூரல் அர்பன் டோட்டல். இப்ப இந்த மஞ்சள் கலர் போட்டிருக்கிறது கிராஃப் ரூரல். அர்பன் வந்து கம்மியா தான் இருக்கு. ரூரல்ல தான் நிறைய செல்ஃப் எம்ப்ளாய்டு ஃபீமேல்ஸ் இருக்காங்க. இப்போ ஆல்மோஸ்ட் 41.7% ஆயிருக்கு ரூரல்ல. அர்பன்ல கம்மியா இருக்கு. அப்ப ரூரல்ல டேப் பண்ண வேண்டிய நெசசிட்டி நிறைய இருக்கு. நிறைய பாலிசி எல்லாருக்கும் கொடுக்கலாம். ரைட்?
இது வரைக்கும் ஓகேயா நண்பர்களே? புரியுறதா இது வரைக்கும்? ஓகே சார். இது வரைக்கும் ஒரு ஃபீமேல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நம்ம கண்ட்ரியில எப்படி இருக்கு, ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கு, வேலை வாய்ப்பு எப்படி இருக்கு, எவ்வளவு வேலை பார்க்குறாங்க, எவ்வளவு பேர் ஹவுஸ் ஒய்ஃப் இருக்காங்கிற ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் காமிச்சிருக்கேன். ரைட். இப்போ கம்மிங் டு த கோர் சப்ஜெக்ட், இப்போ தான் உள்ள போறோம். நம்ம ஃபர்ஸ்ட் ஃபீமேல் கிளாசிஃபிகேஷன் காமிச்சிட்டேன். ஏபி. ஏனா வித் இன்கம், பினா வித்தவுட் இன்கம். வெரி சிம்பிள். அதுல 3 கேட்டகரி இருக்கு, இதுல 2 கேட்டகரி. அப்புறம் சொல்றேன். ஃபீமேலுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி இது வந்து எல்லாருக்குமே பார்க்கணும். இருந்தாலும் வித் பர்டிகுலர் ரெஃபரன்ஸ் டு ஃபீமேல் கேட்டகரி என்ன பார்க்கணும்னா, அவங்களுக்கு ரியலாவே நீட் இருக்கா, அவங்களோட சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கு, சொசைட்டில எப்படி இருக்காங்க. புரிஞ்சுதா அவங்களுக்கு? இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. கல்யாணம் ஆயிருக்கும், டைவர்ஸ் ஆயிருப்பாங்க. டைவர்ஸ் ஆனா பாலிசி கொடுக்கூடாது சொல்லியிருக்காங்களா? அப்படி கிடையாது. எஜுகேஷன் லெவல் என்ன இருக்கு, உண்மையிலேயே நீட் இருக்கா, ஹஸ்பண்டுக்கு பாலிசி இருக்கா, அவங்க இன்சூரன்ஸ் மைண்ட்ல இருக்காங்களா ஃபேமிலி, இதெல்லாம் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். இது எல்லாருக்குமே பார்க்கணும்னாலும் ஃபீமேலுக்கு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா பார்த்துட்டு அப்புறம் தான் நம்ம டிசைட் பண்ணணும். இப்ப பார்க்கலாம். அதான் சொன்னேன், ஃபீமேல் வித் ஓன் இன்கம். இந்த 3 கேட்டகரியை தான் இப்ப டீட்டெயிலா பேச போறோம். A1, A2, A3 வித் ஓன் இன்கம். அவங்களோட ஓன் இன்கம், சம்பளமோ பிசினஸோ வாட் எவர் இட் இஸ், ஏர்ன்டு இன்கம் சொல்றாங்க இல்லையா? ஏர்னிங்னா இன் வாட் வே, வாட் எவர் இட் இஸ், இன்வெஸ்ட்மெண்ட் வாட் எவர் இட் இஸ், ஆர் பிசினஸ் ஆர் சம்பளம் எல்லாம். இந்த A1, A2, A3 தான். இந்த கிளாசிபிகேஷனுக்கு அவங்களுக்கு எவ்வளவு கொடுக்கலாம், என்னென்ன டாக்குமெண்ட் கொடுக்கலாங்கிறது தான் இங்க பேச போறோம். இங்க நான் மெடிக்கல், மெடிக்கலை பத்தி பேச போறது இல்லை. அவங்க நான் மெடிக்கல்ல வந்தா நான் மெடிக்கல், நான் மெடிக்கல்ல வந்தா டாக்குமெண்ட் கொடுக்க கூடாதுங்கிறது அர்த்தம் கிடையாது. என்னென்ன டாக்குமெண்ட் கொடுக்கணும், எவ்வளவு கொடுக்கலாங்கிறத இங்க பார்க்க போறோம். இந்த கிளாஸ் வந்து நான் மெடிக்கலா மெடிக்கலாங்கிறது கிடையாது. ஃபீமேல் அண்டர் ரைட்டிங் பண்றப்போ இதெல்லாம் நம்ம கவனிக்கணும். நான் மெடிக்கல்ல வரவங்களுக்கு நான் மெடிக்கல்ல கொடுக்கணும், பட் வித் ரெக்கையோட டாக்குமெண்ட்ஸ். அவ்வளவுதான். அவ்வளவுதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். B1, B2 ஹவுஸ் ஒய்ஃப் தான் வித் ஓன் இன்கம். B1னா கிராஜுவேட்ஸ் அண்ட் அபவ், B2னா கிராஜுவேட்ஸ் அண்ட் பிலோ. நான் ஃபர்ஸ்ட் ஏ பார்க்கலாம். A1 இவங்க யாரு சார், இவங்களுக்கு என்ன சார் கொடுக்கலாம், நம்ம என்ன சார் பண்ணணும்? ஜென்ரல் வென்னும் இல்ல, நான் மெடிக்கல் ஸ்கீம்ல வர்றவங்கலாம் ப்ரிஃபர்டு, நான் மெடிக்கல் ஸ்பெஷல், நான் மெடிக்கல் ஜென்ரல்ல வர்றவங்களாம் இதுல வந்துருவாங்க. பிகாஸ் தே ஆர் ஏர்னிங். அதான் போட்டிருக்கோம், who are filing ITR regularly or employed in the institutions covered under non-medical scheme. அவ்வளவுதான். அது ப்ரிஃபர்டு நான் மெடிக்கல். அப்போ ப்ரிஃபர்டு நான் மெடிக்கல் வரப்போ அங்க பாத்துக்கணும் அதுல எலிஜிபிளான்னு. இங்க நம்ம என்ன பண்ண போறோம், எவ்வளவு கொடுக்கலாம், என்ன டாக்குமெண்ட் கொடுக்கலாம் அப்படிங்கறத பத்தி பேச போறோம். மெடிக்கலை பத்தி இங்க பேச போறது இல்ல. மெடிக்கல் நேத்திக்கே பேசிட்டோம். இங்க பேச போறது என்னன்னா, இவங்க இந்த கேட்டகரைசேஷனுக்கு இவங்களுக்கு எவ்வளவு கொடுக்கலாம், அதுக்கு நம்ம என்ன பண்ணணும். சோர்ஸ் ஆஃப் இன்கம் சேலரி இருக்கலாம், பிசினஸ் இன்கம் இருக்கலாம், இன்கம் த்ரூ இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கலாம், நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கலாம், FD வரலாம், பென்ஷன் வரலாம், ஓகே, ரெண்டல் இன்கம் வரலாம். ஆனா அந்த ஷேர்ல வாங்கி விற்கிறதெல்லாம் ஸ்பெகுலேட்டிவ் இன்கம் வாங்க, அதை எடுத்துக்க மாட்டாங்க. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். அப்படிலாம் நீங்க எடுத்துட்டு போனீங்கன்னா ஜஸ்டிஃபை பண்ண மாட்டாங்க இவங்களுக்கு உண்மையிலேயே நீட் இருக்கான்னு. ரெகுலர் இன்கம் இருக்கணும், கன்சிஸ்டண்டா இருக்கணும், பென்ஷன் இன்கமா இருக்கணும், இல்ல இப்ப இந்த மாதிரி LIC மாதிரி ஸ்கீம்ல வந்து ஆனிட்டி போட்டு வர இன்கமா இருக்கணும். அந்த இன்கம் வச்சு கூட பாலிசி கொடுக்கலாம். இதுதான் முக்கியம். இது பினான்சியல் அண்டர் ரைட்டிங். அடுத்தது என்னன்னு பார்ப்போம். சார் ஆன்யூட்டில வர இன்கம் வந்து இன்கம் எடுத்துப்பாங்களா சார்? அது கொஞ்சம் டவுட். LIC ஆனிட்டி கவர்மெண்ட் பென்ஷன்னா என்ன, கவர்மெண்ட் ஆளுங்களுக்கு பென்ஷன் வருதுன்னா அவங்களுக்கு VRSல வந்து அவங்களுக்கு இன்கம் கொடுக்கலாமே. பட் 50 வயசுல VRSல வந்து பென்ஷன் வாங்குறாங்க. தட் இஸ் ஆனிட்டி தானே. ரிஸ்க் கவர் பாலிசி கொடுக்கிறது இல்ல சார். இல்ல, ரிஸ்க் கவர் அவங்களுக்கு எலிஜிபிளா இருந்தா கொடுக்கலாம், மெடிக்கல் பண்ணி கொடுக்கணும், அவ்வளவுதான் சார். 35 வயசுல VRSல வராங்க, 40 வயசுல VRSல வராங்க, 50 வயசுல VRS வராங்க, 55 டேர்ம் பிளான் 55 60 வயசுல கொடுக்கலாங்கிறாங்களா சார்? ஓகே ஓகே சார். இன்கம் இருக்கணும், உடம்பு ஹெல்த் நல்லா இருக்கணும். அதான் சொல்ல வந்தேன், பிக்சட் இன்கம் கன்சிஸ்டன்ட் இன்கம் தான் இருக்கணுமே தவிர அதர் இன்கம்லாம் எடுத்துக்க மாட்டாங்க. ஷேரை விற்கிறது, வாங்குறது, வீடை வித்து வந்த பணம் அதெல்லாம் வந்து ஒரு ஒன் டைமா இன்வெஸ்ட் பண்ணலாம். சேவிங்ஸ் பிளான் இல்ல ஆனிட்டி பிளான் அப்படி கொடுப்பாங்க. அவங்க பொறுத்தளவு கன்சிஸ்டண்டா ரெகுலரா இன்கம் பேங்க்ல கிரெடிட் ஆறதா தான் பார்ப்பாங்க. ரைட்டா? ஓகே ஓகே ஓகே.
சரி, இப்ப நானே இருக்கேன் சார், எனக்கு வேலை இல்லை. ஆனா நான் எல்ஐசியில் 1 கோடி இல்லை 2 கோடி வேற எங்கேயோ போட்டிருக்கேன் சார். எஃப்டி போட்டிருக்கேன், இல்லை எல்ஐசியிலே ஆனிட்டி போட்டிருக்கேன். எனக்கு சாப்பாட்டுக்கு போக எக்கச்சக்க பணம் வருது. எனக்கு 45 வயசுன்னு வச்சுக்கோங்க, எனக்கு பாலிசி கொடுக்கக்கூடாதா? when you are showing in the income tax return, that is very very important. அங்கதான் நிக்கிறோம். புரிஞ்சுதா? அடுத்தது வர கம்மிங் டு த சப்ஜெக்ட், என்ன டாக்குமெண்ட் வேணுங்கிறது. அப்போ ஏர்னிங் த்ரூ இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் ரெண்டல் இன்கம், அதுக்கு தான் ப்ரூஃப் கேட்கறாங்க பாருங்க. பேங்க் ஸ்டேட்மெண்ட், ரெண்டல் அக்ரிமெண்ட், இதெல்லாம் கேட்பாங்க. சரி சார், இவங்களுக்கு எவ்வளவு மேக்ஸிமம் கொடுக்கலாம்? டிஆர்எஸ் என்ன? டோட்டல் ரேட்டட் ஆஃப் சம் அஷ்யூர்ட். இது வரைக்கும் எடுத்த பாலிசியினோட மொத்தம். எஸ்யூசினா வேற, டிஆர்எஸ்னா வேற. டிஆர்எஸ்னா ராஜகோபால் வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த பாலிசி, இல்ல 10 வருஷத்துக்கு முன்னாடி பாலிசி, ஃபோர்ஸ்ல இருக்கிற பாலிசியை கிளப்டு டுகெதர். இப்ப இதே இது இப்ப டேர்ம் பிளானுக்கு பிரைவேட் இன்சூரன்ஸ் பாலிசியும் பார்க்கறாங்க. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே. வேற ஹஸ்பண்டோட இன்சூரன்ஸ், மேட்சிங் இன்சூரன்ஸ், பிரைவேட் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்துப்பாங்க. அது நான் அந்த ஹஸ்பண்ட் ஹவுஸ் ஒய்ஃப் வர்றப்ப நான் சொல்றேன். ரைட்டா? ஸோ மேக்சிமம் 200 lakhs 2 crores. கரெக்டா? அது வரைக்கும் கொடுக்கலாம். அதுக்கு என்ன சார் பண்ணணும்? ஸ்பெஷல் எம்ஹெச்ஆர், ஹெச்ஆர்னு போட்டுட்டேன், எம்ஹெச்ஆர்னு வந்திருக்கணும். தப்பது. மாரல் ஹசார்ட் ரிப்போர்ட். ஓகே, பை பிஎம் இஸ் ரிக்வயர்ட். இப்பெல்லாம் மாரல் ஹசார்ட் ரிப்போர்ட்லாம் நேராக பார்த்து எழுதணுங்கிறாங்க. டைமு டேட் எல்லாம் போட்டு எழுதணுங்கிறாங்க. சும்மா வந்து ஃபோனில் கேட்டுலாம் மாரல் ஹசார்ட் எல்லாம் எழுதக்கூடாது. லெட்டர் கட்டில் வேற கொடுக்கணும். இன் அடிஷன் டு 3251A and B தெரிஞ்சிருக்கும் இல்லையா? பிங்கிறது அனெக்ஷன். அவர் வந்து எனக்கு இதெல்லாம் பாலிசி இருக்கு, எங்க அப்பாவுக்கு இவ்வளவு இன்கம், எங்க ஃபேமிலி இன்கம் 1 பேஜ் கொடுக்கறது. 3251Aங்கிறது 4 பேஜ் 5 பேஜ் நம்ம எழுதுறது, இல்ல பிஎம் எழுதுறது, இல்ல எம்எம் எழுதுறது. அதுதான் டிபெண்டிங் ஆன் தி எஸ்யூசி ஆர் டிஆர்எஸ். இப்ப 2 கோடிக்கு மேல போனா கொடுக்க கூடாதா சார்? கொடுக்கலாம். எம்ஹெச்ஆர் லெட்டர் கொடுக்கணும். மேல வந்து ஹையர் அத்தாரிட்டிஸ் போய் இஃப் தே ஆர் சாட்டிஸ்ஃபைட்னா கொடுக்கலாம். எம்ப்ளாய்டு ஃபீமேல், அவங்க வந்து ஐடிஆர் ஃபைல் பண்ணலாம். என்ன பண்ணலாம்? ஏன்னா சிலவங்களுக்கு ஐடிஆர் வந்து ஃபைல் பண்ற அளவுக்கு இன்கம் இருக்காது. என்ன கேட்டீங்கன்னா, மினிமம் இன்கம் இருந்தாலே ஐடிஆர் ஃபைல் பண்ணணும். அதுக்கு வேண்டி ஓவரால் இந்தியன் பாப்புலேஷன் போய் நாம் போய் கைட் பண்ண முடியாது. ஆனால் அவங்களுக்கு சேலரி ஸ்லிப் இருக்கும், ஃபார்ம் 16 இருக்கும். கரெக்டா? ஃபார்ம் 16 வந்தாலே அவன் டாக்ஸ் பிடிச்சிருவாங்க. சிலவங்களுக்கு ஃபார்ம் 16ல டாக்ஸே வராது, டாக்ஸ் வர அளவுக்கு சம்பளம் இருக்காது. புரிஞ்சவங்களுக்கு. ஆனால் ஃபார்ம் 16 கொடுத்துருவாங்க. ஃபார்ம் 16 கொடுத்தாச்சுன்னா அதில் டிடிஎஸ் எவ்வளோ பிடிச்சிருவான்னு வந்துடும். டிடிஎஸ் பிடிச்சிருந்தா 26ASல இன்கம் டேக்ஸ் போர்ட்டலில் வந்துடும். ஏஐஎஸ். புரிஞ்சுதா உங்களுக்கு? ஆனுவல் இன்கம் ஸ்டேட்மெண்ட் வருது. ரைட்டா? இது ஒன்னே போறோம் இன்கம் டேக்ஸ் அத்தாரிட்டிஸுக்கு. இதெல்லாம் இருந்து ஸ்டாண்டர்ட் ஏஜ் ப்ரூஃப் இருந்தா இவங்க A1 கேட்டகரியில் வந்துடுறாங்க. மோஸ்ட்லி இந்த கேட்டகரி எல்லாம் கரெக்டாக இருந்ததுன்னா நான் மெடிக்கல் ப்ரிஃபர்டு இல்லை நான் மெடிக்கல் ஸ்பெஷலில் கம்ப்ளீட் பண்ணிடலாம். இங்கே என்ன காமிக்கிறேன்னா, என்னென்ன டாக்குமெண்ட் கொடுக்கணும், எவ்வளவு கொடுக்கலாம், அதுக்கு மேலே போனால் என்ன பண்ணணும். நேற்றுக்கு பேசணும் இல்லையா, ஃபினான்ஷியல் அண்டர் ரைட்டிங். ஸோ என்னெல்லாம் சார் பிளான் கொடுக்கலாம்? எல்லா பிளானும் கொடுக்கலாம். இ டேர்மும் கொடுக்கலாங்கிறாங்க. எல்லா பிளானும் கொடுக்கலாம். ஹஸ்பண்ட் ஃபண்ட் பண்ணலாமா? சிலவங்களுக்கு ஒய்ஃபுக்கு சம்பளம் கம்மியா இருக்கும், ஹஸ்பண்ட் வந்து 50 லட்சம் வரைக்கும் ஃபண்ட் பண்ணலாம். ஹஸ்பண்ட் நிறைய வாங்குவார். அதான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காமிச்சேன், லேடிஸுக்கு வந்து சம்பளம் கம்மி, நமக்கு ஜாஸ்தின்னு. அப்போ ஹஸ்பண்டுக்கு சஃபிஷியன்ட் இன்கம் இருக்கு, ஒய்ஃபுக்கு வந்து இந்த பாலிசியை சப்போர்ட் பண்ற அளவுக்கு பணம் இல்லை, இன்கம் இல்லைன்னு அவங்க ஃபீல் பண்ணாங்கன்னா ஹஸ்பண்ட் கேன் சப்போர்ட் ஃபண்ட் த பாலிசி சப்ஜெக்ட் டு 50 lakhs. 50 lakhsக்கு மேல மியூட் பண்ணுங்க மேடம் எல்லாரையும் ப்ளீஸ். 50 lakhsக்கு மேல பண்ண முடியாது. நண்பர்களே கொஞ்சம் சத்தம் வராம பார்த்துக்கோங்க, அன்மியூட் பண்ணிக்கோங்க. ஹேண்ட் ரைஸ் பண்றப்போ முன்னாடி கொஸ்டின் செஷன். ஸோ ஹஸ்பண்ட் கேன் ஒன்லி ஃபண்ட் 50 lakhs. அதுக்கு மேல போச்சுன்னா ஜோனல் ஆஃபீஸ் இல்ல சென்ட்ரல் ஆஃபீஸுக்கு ரெஃபர் பண்ணி FESO நேற்றுக்குன்னு சொன்ன ஃபினான்ஷியல் பவர் ஸ்டாண்டிங் ஆர்டர் அந்த லிமிட் பிரகாரம் அவங்க அத்தாரிட்டியில பாலிசி கம்ப்ளீட் பண்ணுவாங்க. மேடம் ஹலோ ப்ளீஸ் மியூட் பண்ணிக்கோங்க சார், ரெக்கார்ட் ஆகுது இல்லையா, ப்ளீஸ் கோஆபரேட். ஸோ இவங்களுக்கு PWB ரைடர் கொடுக்கலாமா? எஸ் கொடுக்கலாம். கொடுக்கலாம். என் சவுண்ட் கேக்குதா?
கிளியர் சார், வாய்ஸ் கிளியரா இருக்கு, சொல்லுங்க சார். இல்ல என்ன மியூட் பண்ணாங்க, சார். மியூட் பண்ணாங்க, நான் அன்மியூட் பண்ணிட்டேன், அதனால சொல்றேன். ஸோ பிடபிள்யூ ரைடரும் இவங்களுக்கு கொடுக்கலாம். நண்பர்களே இதை நல்லா ஃபாலோ பண்ணுங்க. A1 கேட்டகரி வந்து ஆன் பார் வித் மேல், ஆல்மோஸ்ட் ப்ரிஃபர்ட் அண்ட் நான் மெடிக்கல் ஸ்பெஷல்ல வந்துருவாங்க, ப்ரொவைடட் இதெல்லாம் இருக்கணும். அடுத்த கேட்டகரி தான் கொஞ்சம் அடுத்தது கொஞ்சம் இதுவா வரும். A1 கேட்டகரி இது வரைக்கும் புரிஞ்சுதா? எஸ் சார். புரியலைன்னா நான் ஃபீட்பேக்ல சொல்றேன். நான் ஸ்லோவா தான் போறேன் ஐ திங்க், எனக்கு தெரிஞ்சு. இப்போ A2க்கு போலாம் சார். டாசா டிஆர்எஸ்ஏ மட்டும் கொஞ்சம் அது சொல்றேன். டிஆர்எஸ்னா டோட்டல் ரேட்டட் ஆஃப் சம் அஷ்யூர்ட். ஓவரால் பாலிசிஸ் நம்ம லைஃப்ல ஒருத்தர் லைஃப்ல எவ்வளவு எடுத்திருக்காங்க இன்க்ளூடிங் த கரண்ட் ப்ரொபோசல். டாசானா 2 வருடங்களுக்கு எடுத்த முன்னாடி அந்த பாலிசியும் சேர்த்துருவாங்க, டோட்டல் ஆக்சுவல் சம் அஷ்யூர்ட்னு சொல்லுவாங்க. ரைட்டா? இந்த எஸ்யூசி கனெக்ட் பண்றப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நேற்றுக்கு சொன்னோம், ஜீவன் ஆனந்த் 1.25 lakhs இப்போ ப்ரப்போஸ் பண்ற, இப்போ வந்து 10 லட்சம்னா 12 லட்சம் இல்லையா? இதுக்கு முன்னாடி இன்னொரு ஜீவனானந்த் ஒரு 12 லட்சம் எடுத்திருந்தா இந்த 12 அந்த 12 25 லட்சம். தட் இஸ் கால்டு டாசா, டோட்டல் ஆக்சுவல் சம் அஷ்யூர்ட். இந்த டாசா அந்த எஸ்யூசி பக்கெட்ல போய் விழுந்துரும். அண்டர் ரைட்டிங் பர்பஸுக்கு எஸ்யூசி பார்ப்பாங்க, ஃபினான்ஷியல் அண்டர் ரைட்டிங் பர்பஸுக்கு டிஆர்எஸ்ஏ பார்ப்பாங்க, டோட்டல் ரேட்டட் ஆஃப் சம் அஷ்யூர்ட். ஓவரால் இந்த பாலிசி எடுத்துட்டே இருக்கானே, இவனால பணம் கட்ட முடியுமா அதை பார்க்கறது ஃபினான்ஷியல் அண்டர் ரைட்டிங். கேக்குறதா? என் சவுண்டு கேக்குதா? ஹலோ? கேக்குது சார். இல்ல எனக்கு மியூட்னு வந்தது, யூ ஆர் மியூட்டட் நவுன்னு வந்தது, அதனால கேட்டேன். நான் வேற ஒன்றும் இல்லை, அன்மியூட் பண்ணேன். ஆல்மியூட் பண்ணதான் நம்ம 2-3 தடவை அந்த மெசேஜ் வந்தது, அதனால கேட்டேன், வேற ஒன்றும் இல்லை. ஓகே சரி. டிஆர்எஸ்ஏ வந்து ஃபினான்ஷியல் அண்ட் ரைட்டிங் அதுக்கு தான் பார்ப்பாங்க. எஸ்யூசிங்கிறது கம்ப்ளீட் பண்றதுக்கு பார்ப்பாங்க 2 வருடங்களுக்கு முன்னாடி. டாசாங்கிறது டோட்டல் ஆக்சுவல் சம் அஷ்யூர்டு, அந்த எஸ்யூசி பக்கெட்குள்ள வரும். பிடபிள்யூபியும் சேர்ந்துக்கும், டேர்ம் ரைடரும் சேர்ந்துக்கும். ரைட்டா? ரிவைவல் பண்ண பாலிசி சேர்ந்துக்கும். அதான் எஸ்யூசி சார்ட் அப்பதே காமிச்சேன். அப்புறம் கடைசியா வேணா எக்ஸ்பிளைன் பண்றேன். சரி சார், இப்ப இவங்களுக்கு வந்து இந்த இன்கம்லாம் அசர்டைன் பண்றது, முதல்ல வந்து ப்ரூஃப் கொடுத்துருவோம். A1 கேட்டகரியில் போயிருவாங்க, இவங்களுக்கு இன்கம் இருக்கு, இதெல்லாம் என்னால காமிக்க முடியும், பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல காமிக்க முடியுங்கிறது அசர்டைன் பண்றது கேட்டகரி A2. அப்போ அதுல வராத கேட்டகரி இதுல வருவாங்க. கரெக்ட் தானே? A1 கேட்டகரியில வராதவங்க இதுல வருவாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணணும்? இவங்களுக்கு 50 லட்சம் தான் கொடுக்க முடியும், இன்க்ளூடிங் டேர்ம் பிளான். 50 லட்சம், நாட் எஸ்யூசி, டிஆர்எஸ்ஏ. அவங்களுக்கு மொத்தமே 50 லட்சம் தான் கொடுக்க முடியும். ரைட்டா? டேர்ம் பிளான், டேர்ம் ரைடர் மேக்சிமம் அலோவபிள் 50 இருங்க. A3 டேர்ம் பிளான் இன்க்ளூடிங் டேர்ம் ரைடர் 25 lakhs கொடுக்கலாம். ஓவரால் 50 லட்சம் கொடுக்கலாம். ஓகே. ஏதாவது லம்சம் வந்திருக்கு, டெத் கிளைம் மூலம் வந்திருக்கு அப்படின்னா மேக்சிமம் 1 crore கொடுக்கலாம், சிங்கிள் பிரீமியத்தில், சேவிங்ஸ் பிளான் ஒன்லி. இதே இது ஜீவன் சாந்தி, ஜீவன் அக்ஷய் இதுக்கெல்லாம் லிமிட்டே கிடையாது, இன்க்ளூடிங் த பென்ஷன் பிளஸ். இப்போ 1 and 2 மாத்திரம் இருந்ததுன்னா இந்த கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கொடுக்கணும். எந்த 1 and 2 எதுக்கு போட்டிருக்கேன்? மேக்சிமம் அலோவபிள் இன்சூரன்ஸ் 50 லட்சம் கொடுக்குறப்போ எஜுகேஷன் ப்ரூஃபும் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். ரைட்டா? மினிமம் 10ஆம் கிளாஸ் படிச்சிருக்க வேண்டும். முன்னாடிலாம் 8ஆம் கிளாஸுக்கு மேலன்னா பாலிசியை கொடுக்க கூடாதுமாங்க. ஈவன்னா அதுதான் ரூலு. ஓகே. ஆனால் மினிமம் எஸ்எல்சி இப்போ சொல்றாங்க, அது 3rd கேட்டகரியில் வரும். இது வரைக்கும் புரிஞ்சுதா? ஸோ இது என்ன பண்ணனா 50 லட்சம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது A2. இன்கம் தட் கேன் பி அசர்டைன்ட் பை செக்கிங் தி ரிக்வயர்டு டாக்குமெண்ட்ஸ். டாக்குமெண்ட் ப்ரூஃபை பார்த்துட்டு ரெகுலர் இன்கம் வர்ற மாதிரி இருந்தால் மேக்சிமம் அலோவபிள் 50 லட்சம் கொடுக்கலாம். டேர்ம் பிளான், டேர்ம் ரைடர் 25 லட்சம் மாத்திரமே கொடுக்க முடியும். சேவிங்ஸ் பிளான் 1 crore கொடுக்கலாம் சிங்கிள் பிரீமியத்தில். இது இல்லாம சாந்தி, அக்ஷய், ஜீவன் நியூ பென்ஷன் பிளஸ்லாம் நோ லிமிட்.
பிகாஸ் தட் டசன் ஆஃபர் எனி லைஃப் கவர். டெபாசிட் தானே. நான் எதுக்கு உங்களுக்கு இதை நான் சொல்றேன்னா, ஏன் சார் அவங்க நீங்க சொல்லவே இல்லையே, நான் அவங்கள்ட்ட வாங்கியிருப்பேன் நீங்க நாளைக்கு சொல்லக்கூடாது. அவங்க எக்கச்சக்க பணம் வச்சிருப்பாங்க. புரிஞ்சா உங்களுக்கு? புருஷனுக்கே தெரியாம நிறைய சேவ் பண்ணி டெபாசிட் வச்சிருப்பாங்க. அதை போய் டேப் பண்ணி அக்ஷய் சாந்தியில கொண்டு வரணும். ரைட்டா? நான் இங்க பேசுறது எல்லாமே ஒரு விதத்துல எஜுகேஷன் பர்பஸா இருந்தாலும் கார்பரேஷனுக்கு சேர்த்து தான் நம்ம பேசணும். வி ஆர் ஆல் ஒர்க்கிங் ஃபார் த எல்ஐசி மேனேஜ்மெண்ட். அப்கோர்ஸ் வி ஆர் கெட்டிங் ரெமுனரேஷன், ரைட்? ஸோ இந்த 1 and 2 கொடுக்குறோம். 1 and 2னா என்ன சார்? 50 லட்சம் கொடுக்கணும், லைஃப் கவர், டேர்ம் ரைடர், மேக்ஸிமம் இதெல்லாம் கொடுக்கணும்னா மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் 10ஆம் கிளாஸ் இருக்கணும் ஆர் ஈக்குவலன்ட். அதுக்கு ப்ரூஃப் கேட்டா கொடுக்க வேண்டும். ரைட் சார். அடுத்தது என்ன சார் சொல்றீங்க? அடுத்தது என்ன சொல்றேன்? ஃபினான்ஷியல் அண்டர் ரைட்டிங் என்ன சார் டாக்குமெண்ட் கொடுக்கணும்? ஸ்பெஷல் எம்ஹெச்ஆர் ஃபீமேல் அனெக்ஷன் 1 பேஜ் இருக்கு. அது நீங்க எழுதணும். யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் அட்டஸ்ட் பண்ணணும், இல்லாட்டா உங்க டிஓவும் அட்டஸ்ட் பண்ணணும். டிஎங் கிளப் மெம்பர் நார்மல் ஏஜென்ட் பண்ண முடியாது. பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லாரும் கிளப் மெம்பர் வந்து அவங்களே பண்ணிடலாம். கிளப் மெம்பர் இல்லாதவங்க டிஓ கையெழுத்து போடணும், இல்லை ஏபிஎம்எஸ் டிஎம் அதை பண்ணணும். ரைட்டா? இந்த கேட்டகரி தான் A2க்கு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். A1 பத்தி மறந்துருங்க. A1 முடிஞ்சு போச்சு. இப்ப டிஆர்எஸ்ஏ அபவ் 25 lakhsனா அந்த பாயிண்ட் 1 and 2 சொன்னேன் இல்லையா, அது எல்லாமே பார்க்கணும். 1 and 2 ஒன்றும் இல்லை, நத்திங் பட் அந்த ப்ரூஃப் 50 லட்சம் 25 லட்சம் சொன்னோம் இல்லையா, அதுதான். இது எல்லாமே தேவைப்பட்டா சிஏ சர்டிஃபிகேட்டு, பர்சனல் ஃபைனான்ஸ் கொஸ்டினர். சிலவங்க கம்மியான சேலரி வாங்குவாங்க, டாக்ஸ் ஃபைல் பண்ண மாட்டாங்க. சின்ன சேலரி வாங்குவாங்க, எங்கேயாவது ஒரு இடத்துல அன்ஆர்கனைஸ்டு செக்டாரில் வேலை பார்ப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கொரியர் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க, இல்லை ஒரு மாலில் வேலை பார்க்குறாங்க. அந்த மாலில் ஒரு ஷோரூமில் வேலை பார்க்குறவங்களாம் நீங்கள் வந்து ஃபார்ம் 16 கொடுப்பான்னு நினைக்கிறீங்களா? சும்மா சம்பளம் கொடுப்பான், அவ்வளோதான். பிஎஃப் பிடிப்பான்னு நினைக்கிறீங்களா? நோ. அங்கே அந்த மாதிரி கேட்டகரிலாம் இதில் வரும். படிச்சிருப்பாங்கங்கிறது வேற, சம்பளங்கிறது வேற. கரெக்டா? ஸோ ஸ்டாண்டர்ட் ஏஜ் ப்ரூஃப் இங்கேயும் ஹஸ்பண்ட் வந்து ஃபண்ட் பண்ணலாம். 50 லட்சம் வரைக்கும் தான். ஹஸ்பண்டோட இன்கம் இருந்தால் நிறைய கொடுக்கலாம். ஆனால் சப்ஜெக்ட் டு தட் லிமிட். மேலே காமிச்சு இல்லையா 50 லட்சம் 25 லட்சம், அந்த லிமிட்டுக்கு மேலே கொடுக்க முடியாது. இங்கே காமிச்சு இல்லையா பாயிண்ட் நம்பர் 1 and 2. ஹஸ்பண்ட் பணம் கட்டுறாரு வந்து எவ்வளோ நாளும் பாலிசி கொடுக்க முடியாத. பிகாஸ் தீஸ் பீப்புள் ஆர் கம்மிங் அண்டர் இன்கம் தட் கேன் பி அசர்டைன்டு. அவ்வளோதான். அதை பார்க்கணும். அது முக்கியம். இன்கம் சஃபிஷியன்சி அண்ட் நீட் ஃபார் இன்சூரன்ஸும் பார்க்கணும். உண்மையிலேயே இவங்களுக்கு இன்கம் வேணுமா? இவங்களுக்கு பிடபிள்யூ கொடுக்கலாமா? கொடுக்கலாம். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். மைனர் பாலிசி ப்ரப்போஸ் பண்றப்போ A1 A2ல வராங்களா லேடிஸ் பார்த்துக்கோங்க. லேடிஸ் ப்ரப்போஸ் பண்ணினா, அம்மா வந்து குழந்தைக்கு பாலிசி போட்டாங்கன்னா, பிடபிள்யூ ரைடர் கேட்டாங்கன்னா, இந்த 2 கேட்டகரியில வந்தா தான் பிடபிள்யூ கொடுக்க முடியும். வெதர் மெடிக்கல் ஆர் நான் மெடிக்கல் தட் டசன்ட் மேட்டர். புரிஞ்சுதா உங்களுக்கு? A3ல வந்தா கிடையாது. A3 என்ன சார்? அடுத்தது வரப்போறேன், அதுக்கு தான் இதை காமிக்கிறேன். பிடபிள்யூபி ரைடர், டேர்ம் ரைடர் பிளேஸ் எ வைட்டல் ரோல் ஹியர். டேர்ம் ரைடருக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு A2ல. A1ல ப்ராப்ளமே கிடையாது. இது வரைக்கும் ஓகேயா சார்? அப்புறம் பேசலாம் சார் யுவராஜ் சார். ஏன்னா இப்போ பேசினோன்னே நேரம் ஆயிரும், நான் முடிக்கணும். டெஃபினட்டா நமக்கு டைம் இருக்கும், பேசலாம். A3 யாரு சார் இவங்க? இந்த 2 கேட்டகரியில் வராதவங்க A3. அவ்வளோதான், வெரி சிம்பிள். 12ஆம் கிளாஸ் படிச்சிருக்கணும், இல்லை 10ஆம் கிளாஸ், அவ்வளோதான். இவங்களுக்கு எவ்வளோ சார் கொடுக்கலாம்? ஃபர்ஸ்ட் எம்ஹெச்ஆர் அத்தாரிட்டி சாட்டிஸ்ஃபை ஆகணும். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் 12th ஸ்டாண்டர்ட் அண்ட் அபோவா இருந்ததுன்னா 15 லட்சம் கொடுக்கலாம். நாட் SUC அகைன் TRSA. 15 லட்சம் தான் மொத்தமே பாலிசி கொடுக்க முடியும். மொத்தமே. புரிஞ்சுக்கோ. 12ஆம் கிளாஸ் கீழே படிச்சிருந்து 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணியிருந்தால் 10 லட்சம் தான் கொடுக்க முடியும். இதுக்கு ப்ரூஃப் கொடுக்கணும். ஏன்னா ரிஸ்க் பிளான் கொடுக்கறதுனால டேர்ம் பிளான்லாம் கொடுக்க முடியாது இவங்களுக்கு. ஒன்லி சேவிங்ஸ் பிளான். கீழே போட்டிருக்கேன் பாருங்க, மேல இருந்து கீழே இருந்து 2வது பாயிண்ட் பாருங்க. வாட் ஆர் ஆல் த பிளான்ஸ் கேன் பி கிவன்? ஒன்லி சேவிங்ஸ் பிளான். லாபு, என்டோமெண்ட் இந்த மாதிரி அதெல்லாம் கொடுக்கலாமே தவிர டேர்ம் பிளான், டேர்ம் ரைடர், பிடபிள்யூபி, சிஐஆர்லாம் கொடுக்க முடியாது. மேக்சிமம் ஏஜென்ட் என்ட்ரி 60க்கு மேல இவங்க இந்த கேட்டகரிக்கு கொடுக்க முடியாது. 60க்கு மேல கொடுக்கக்கூடிய பாலிசிஸ் இருக்குல்ல, டேர்ம் பிளான் இருக்குல்ல, அதனால சொல்ல வரேன். அதனால சிங்கிள் பிரீமியம் ஒண்ணுமே பிரச்சனை இல்லை, சிங்கிள் பிரீமியம் கொடுக்கலாம். புரிஞ்சா உங்களுக்கு? ஸோ இதை பார்த்துக்கணும். சிங்கிள் பிரீமியம் ப்ராப்ளமே கிடையாது.
A1 A2 A3 புரிஞ்சுதா இது வரைக்கும்? ஐ வில் கிவ் யூ half a minute பாஸ். புரிஞ்சுதானே? கேள்வி இப்போ கேட்க வேணாம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓரளவுக்கு புரிஞ்சுதா? இந்த கேட்டகரைசேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் லேடிஸ் லைஃப்ல. ஓகே, அடுத்தது போலாமா? யாருமே சவுண்டே கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ஓகே சார். சரி, ஏன்னா ஐ எம் கெட்டிங் ஃபீட்பேக் ஐ எம் ஃபாஸ்ட்னு, அதனால கொஞ்சம் பிரேக் போட்டு போறேன், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, அடுத்த கேட்டகரி போலாம். இப்போ இவங்களுக்கு ஃபினான்ஷியல் அண்டர் ரைட்டிங், இவங்களை ஹஸ்பண்ட்லாம் பண்ண முடியாது. A3க்கு ஹஸ்பண்ட்லாம் ஃபண்ட் பண்ண முடியாது, PWD கொடுக்க முடியாது. ஏஜ் ப்ரூஃப் நான் ஸ்டாண்டர்ட் ஏஜ் ப்ரூஃபாக இருந்தால் அதுக்கு தக்கன ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு டேர்ம்லாம் இல்லையா? ஸோ A1 A2 A3 முடிச்சாச்சு. இதுதான் MHRன்னு சொன்னேன் இல்லையா? இந்த A2 A3க்கு கொடுக்கக்கூடிய MHR கண்டென்ட்ஸ் இப்படி 1 பேஜர் எழுதணும். கிளப் மெம்பர் அண்ட் அபவ் கொடுக்கணும்னு சொன்னேன்னா இல்லையா? ஸ்பெஷல் MHRங்கிறது வேற. ஸ்பெஷல் MHR எங்கே கொடுக்கணுமோ அங்கே தான் கொடுக்கணும். A2 A3 கேட்டகரிக்கு ரெஸ்பெக்டிவ் லிமிட்ஸுக்கு தக்கன கொடுக்கக்கூடியது இது. A2ல வந்து டெஃபினட்டா டேர்ம் பிளான் எடுத்தாங்கன்னா ஸ்பெஷல் MHR கொடுக்கணும் 3251A and B. டேர்ம் பிளான் எடுக்காம வித்தின் த லிமிட் வந்துட்டுனா இந்த அனெக்ஷர் கொடுத்தால் போதுமானது. டேர்ம் பிளான் புரிஞ்சுக்கோங்க தயவு செய்து, எப்படியா இருந்தாலும் இரஸ்பெக்டிவ் ஆஃப் த சம் அஷ்யூர்ட் ஸ்பெஷல் MHR 3251A and B must be given. கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். இந்த கேட்டகரியில இதெல்லாம் எழுதி கையெழுத்து போட்டு கொடுக்கணும். கிளப் மெம்பர் அண்ட் அபவ்னா, இல்லாட்டா டிஓ கையெழுத்து போடணும், இல்லாட்டா ABMS போடணும். அலாங் வித் ப்ரொபோசலோட இதை அட்டாச் பண்ணி கொடுக்கணும். நவ் ஹவுஸ் ஒய்ஃப், ஏன் சார் ஹவுஸ் ஒய்ஃப் பாலிசி கொடுக்கக்கூடாதா? முன்னாடிலாம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தது. இப்போ ஹவுஸ் ஒய்ஃபையே நான் மெடிக்கல்ல கொண்டு வந்துட்டாங்க. நீங்க பார்த்துருப்பீங்க, நான் மெடிக்கல்ல கொண்டு வந்துட்டாங்க வித் சம் ரெஸ்ட்ரிக்ஷன். கரெக்டா 12/8/5 வந்திருக்கா இல்லையா? 35 வயசு இருக்கு, 12 லட்சம் கொடுக்கலாம் நான் மெடிக்கல்ல. ரைட், அதுக்கு ஒரு கால்குலேஷன் இருக்கு இல்லையா? மினிமம் கிராஜுவேட் அப்படின்னு. அப்போ ஹவுஸ் ஒய்ஃப் வித்தவுட் ஓன் இன்கம், ஹவுஸ் ஒய்ஃப்னாலே மோஸ்ட்லி ஓன் இன்கம் இருக்காது. கரெக்டா? சிலவங்க இந்த செலிபிரிட்டிஸ்லாம் இருக்காங்க இல்லையா, பியூட்டிஸ் பார்லர் சலூன், அவங்களாம் செல்ஃப் எம்ப்ளாய்டு கேட்டகரியில் வந்துருவாங்க. அதை இனி கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. ஹவுஸ் ஒய்ஃப்னா ஹவுஸ் ஒய்ஃப் தான். ரைட்டா? B1 B2, B1னா கிராஜுவேட் அண்ட் அபவ், B2னா கிராஜுவேட் அண்ட் பிலோ, அவ்வளோதான். வெரி சிம்பிள். சரி சார், இப்போ B1 யாரு சார்? இவங்க கண்டிப்பாக கிராஜுவேட்டாக இருக்க வேண்டும். இவங்களுக்கு எவ்வளவு சார் கொடுக்கலாம்? டேர்ம் இன்சூரன்ஸோட 1 கோடி மொத்தமா கொடுக்கலாம். சரி சார், டேர்ம் பிளானா எவ்வளவு கொடுக்கலாம்? ரைடர்னா எவ்வளவு கொடுக்கலாம்? மேக்சிமம் 50 lakhs. அதுல 50% ஆஃப் த டேர்ம் இன்சூரன்ஸ் ஹஸ்பண்டுக்கு. அப்போ அஸ்யூமிங், இப்போ என்னையே நான் சொல்றேன், என் ஒய்ஃபுக்கு நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 40 லட்சம் கொடுக்கணும் வச்சோங்க டேர்ம் பிளான். நான் அட்லீஸ்ட் 20 லட்சம் எனக்கு டேர்ம் பிளான் இருக்கணும். இது ஒரு கண்டிஷன். புரிஞ்சுதா? ஸோ அதனால தான் விச் எவர் இஸ் லெஸ். இப்போ அவங்களுக்கு 50 லட்சம் கொடுக்கணும்னா எனக்கு 25 லட்சம் இருக்கணும். இது டேர்ம் பிளானுக்கு உண்டான லிமிட், மிச்ச பிளான் கிடையாது. ஏன்னா அந்த ஃபேமிலி இன்சூரன்ஸ் மைண்டான்னு செக் பண்றாங்க. ஸோ விச் எவர் இஸ் லெஸ் அப்படிங்கிறாங்க. இப்போ இவங்களுக்கு வந்து 40 லட்சம் நீங்க கொடுக்குறீங்க, எனக்கு 15 லட்சம் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 20 லட்சம் இருக்கணும், 15 லட்சம் தான் இருக்குன்னா, புரிஞ்சுதா? அப்போ அவங்களுக்கு 15 லட்சம் அந்த லிமிட்ல தான் கொடுக்க முடியும். 50% அட்லீஸ்ட் ஹஸ்பண்ட் ஷுட் ஹாவ் த டேர்ம் பிளான் ஆர் டேர்ம் ரைடர் இருக்கணும். அதுதான் கண்டிஷன். அதனால விச் எவர் இஸ் லெஸ்ன்னு போட்டிருக்காங்க பாருங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம், இதை பார்த்துக்கணும். டேர்ம் பிளான் கொடுக்குற பட்சத்துக்கு இந்த பாயிண்டை நோட் பண்ணிக்கணும். மிச்ச பிளான் எல்லாத்தையும் சேர்த்து 1 கோடி தான் கொடுக்க முடியும். டேர்ம் பிளானையும் சேர்த்து ஓவரால் TRSA, அகைன் ஐ எம் ரிப்பீட்டிங், டோட்டல் ரேட்டட் ஆஃப் சம் அஷ்யூர்ட். ஒரு லைஃப்ல மொத்தமா எடுத்த பாலிசியோட சம் டோட்டல் இன்னே வரைக்கும் இன்க்ளூடிங் த கரண்ட் ப்ரப்போசல். சரி சார், இவங்களுக்கு ஏஜ் என்ன ப்ரூஃப்? ஒன்லி ஸ்டாண்டர்ட் ஏஜ் ப்ரூஃப். இப்போ இவங்களுக்கு என்ன கண்டிஷன் இருக்கணும்? ஏதாவது இப்போ நான் டாக்குமெண்ட் போட்டிருக்கேன் பாருங்க, 1 and 2. கிரெடிட் கார்டு இருக்கணும், பாஸ்போர்ட் இருக்கணும், டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும், மெடிக்ளைம் கவர் இருக்கணும், பேன் கார்டு இருக்கணும். இதுல ஏதாவது ஒன்று இவங்களுக்கு இருக்கணும். இன்க்ளூடிங் இன் அடிஷன் டு கிராஜுவேட். ஆதார் பேன் கார்டு இல்லாமல் யார் இருக்கா? இப்போ சொல்லுங்க பார்க்கலாம். கிரெடிட் கார்டு வந்து ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபுக்கே ஆட் ஆன் கார்டு வாங்கி கொடுத்துட்றாரு. ரைட்டா? ப்ரூஃப் ஆஃப் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் மஸ்ட். இப்போ 60 லட்சத்துக்கு மேல டேர்ம் பிளானுக்கு எல்லா ஓவரால் 60 லட்சத்துக்கு மேல TRSA போச்சுன்னா இந்த ஃபர்ஸ்ட் 1 and 2 பாயிண்ட் மஸ்ட்.
ஓவராலா முன்னாடி ஒரு 25 லட்சம் கொடுத்துருப்பீங்க, இப்போ ஒரு 35 லட்சம் கொடுக்குறீங்க வச்சுக்கோங்க, 60 லட்சம் ஆறுது. அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த ப்ரூஃப் கொடுக்கணும், அவ்வளோதான். யார் இப்போ வந்து ஆதார் கார்டு பேன் கார்டு இல்லாமல் இருக்காங்க, பாஸ்போர்ட் இல்லாமல் இருக்காங்க, வருஷம் வருஷம் ஊருக்கு போயிடுறாங்க ஃபாரின் டெஸ்டினேஷனுக்கு இல்லையா? அப்போ அது பார்த்துக்க வேண்டும். 60 lakhs டேர்ம் பிளான் 25 லட்சத்துக்கு மேலே போனாலும் இந்த டாக்குமெண்ட் 1 and 2ல உள்ள டாக்குமெண்ட்ஸ் கண்டிப்பாக கொடுத்தாரு. இதெல்லாம் பேசிக்ஸ் இருக்கு எல்லாருக்கும். ஆனால் இதெல்லாம் கொடுக்கணும், நம்ம தெரிஞ்சுக்கணும் அண்டர் ரைட்டிங்ல. அதனால சொல்ல வரேன், என்பியில கேட்குற மாதிரி நம்ம வச்சுக்க கூடாதுங்கிறனால தான் இந்த கிளாஸ். இவங்களுக்கு ஹஸ்பண்ட் பண்ணலாமா? பண்ணலாம், பண்ணலாம். ஹஸ்பண்ட் தானே பண்ணி ஆனோம். ஹவுஸ் ஒய்ஃபுக்கு வேற யார் பண்ண முடியும்? ஹவுஸ் ஒய்ஃபுக்கு ஏது இன்கம்? ஹஸ்பண்ட் தானே பண்ணி ஆனோம். ஓகேயா? அகைன் மஸ்ட் பி ஏ கிராஜுவேட் போட்டிருக்கேன். பிடபிள்யூ ரைடர் இவங்களுக்கு கொடுக்க முடியாது. ஹவுஸ் ஒய்ஃப் வந்து குழந்தைக்கு பாலிசி போட்டாச்சு கையெழுத்து போட்டாங்கன்னா பிடபிள்யூ ரைடர் கொடுக்க முடியாது. மெடிக்கல் பண்ணால் கூட கொடுக்க கூடாது. அதனால தான் A1 A2ன்னு சொன்னேன். புரிஞ்சுதா உங்களுக்கு? ஸோ டிஆர்எஸ்ஏ ஓவராலா இப்போ வந்து ஹஸ்பண்ட் வந்து எல்ஐசியில் பாலிசி எடுத்துக்க மாட்டார். 5 லட்சம் சும்மா எடுத்திருப்பார். இந்த ராஜகோபால் கேட்டானேன்னு ஒரு 5 லட்சம் என்கிட்ட போட்டிருப்பார். அந்த ஆள் HDFC ICICIயில் 1 கோடி 2 கோடி வச்சிருப்பான். இவங்களுக்கு வந்து ஒரு 50 லட்சம் கொடுக்குறீங்க, இல்லை 1 கோடி கொடுக்குறீங்க. 1 கோடி வரைக்கும் இந்த கேட்டகரி கொடுக்கலாமே, போட்டிருக்கேன் மேலே. இவங்களுக்கு 1 கோடி கொடுக்குறப்போ ஹஸ்பண்டுக்கு 5 லட்சம் தான் எல்ஐசியில் பாலிசி இருக்கு. ஆனால் வெளியில் அவருக்கு நிறைய இருக்கு, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். மேட்சிங் இன்சூரன்ஸ் சொல்றாங்க இல்லையா, அதுதான். தட் இஸ் வாட் ஐம் சேயிங், இன்க்ளூடிங் த பிரைவேட் இன்சூரன்ஸ் பாலிசி. ரைட்டா? இப்போ ஹஸ்பண்ட் என்ன சார், அவருக்கு வந்து மெடிக்கல் கண்டிஷன், அவருக்கு இன்சூரன்ஸே பண்ண முடியாது சார், என்ன சார் பண்ணலாம்? எஸ், பாலிசி கொடுக்கலாம். இஃப் ஹஸ்பண்ட் இஸ் அன்இன்சூரபிள் டியூ டு மெடிக்கல் கண்டிஷன்ஸ், ஏதோ சம் ப்ராப்ளம், டிசபிலிட்டி, மைண்டு சரியில்லை, பர்த்லேயே ஏதோ ப்ராப்ளம், ஏதோ சம்திங், இல்லை அவர் ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுது அதுக்கப்புறம் ஏதோ ப்ராப்ளம், அப்படிங்கிற பட்சத்தில் அவருக்கு பாலிசியே இல்லைன்னா இவங்களுக்கு பாலிசி கொடுக்கும். ஆனால் இன்கம் இருக்கு, வேற ஏதோ வழியில் இன்கம் வந்துட்டு இருக்கு. புரிஞ்சா உங்களுக்கு? அப்படி இருக்கிற பட்சத்தில், இல்லை வேற ஏதோ பெரிய வியாதி, வேலைக்கு போவாரா இருக்கும் ஆனால் பெரிய வியாதி, வேலைக்கு போனால் பாலிசி கொடுக்குறங்கிற அவசியம் கிடையாது. அதனால தான் முதல்ல காமிச்சு எல்லாத்துலேயும் எம்ஆர்ஐ ஸ்கேன் ஒன்று சொன்னேன் இல்லையா, அதான். அதனால அவர் அன்இன்சூரபிளாக இருந்தால் அதுக்கு எதுக்குன்னு ஸ்பெஷல் எம்ஹெச்ஆர் போட்டு ரீசன் போட்டு எம்எம்ஓ சிஎம்ஓ கையெழுத்து போட்டு டிவிஷனல் ஆஃபீஸில் கம்ப்ளீட் பண்ணணும். பட் அந்த பாலிசியை பணம் கட்டுற அளவுக்கு இன்கம் இருக்கணும். எஸ்பெஷலி கேசஸ் அபவ் 50 lakhs மேலே போனால் எம்ஹெச்ஆர் எழுதி அங்கே கொடுக்கணும். எங்க டிவிஷனல் ஆஃபீஸ் எழுதிவே 30 லட்சத்துக்கு மேலே போனால் எம்ஹெச்ஆர். ஹஸ்பண்டுக்கு இது ஹவுஸ் ஒய்ஃபுக்கு பாலிசி கொடுக்குறது ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்க. 12 லட்சத்துக்கு மேலே போனாலே மெடிக்கல் வந்துடும். கரெக்டா? அதனால இப்போ நான் மெடிக்கலை பற்றி நான் பேசலை. நான் மெடிக்கல் சார்ட் ஹோல்ஸ் குட் ஃபார் ஆல். ஆனால் அதுக்கு என்ன கொடுக்கணும், அதுதான் இங்கே டாபிக். ஃபினான்ஷியல் அண்டர் ரைட்டிங் என்ன பண்ணணும்? இன்கம் ஆஃப் ஹஸ்பண்ட் கேன் சப்போர்ட் த டோட்டல் இன்சூரன்ஸ். அவருக்கும் பணம் கட்டுறதுக்கு இருக்கணும். மொத்தமாக இன்சூரன்ஸே கிட்ட எப்படி சாப்பிடுவார்? அதனால தான் அந்த ப்ரூஃப் கேட்குறாங்க. அப்போ அந்த மாரல் அட் பாயிண்ட் வந்துடும். இந்த ஆள் பாட்டு பாலிசி எடுத்துட்டே இருக்கானே ஐயா, எப்படி சாப்பிடுவான் இவன்? இப்போ நேற்றுக்கு ஒன்று சிபில் ஸ்கோர் சொன்னேன்னா இல்லையா, பாலிசியும் எடுத்துட்டு இருக்கான், அங்கங்கே கடன் வாங்கியிருக்கான், இவன் என்னத்த பாலிசி கட்டுவான்? சிபில் ஸ்கோர் பற்றி பேசணுமா இல்லையா நேற்றுக்கு? சேம் பாயிண்ட், எல்லாம் பார்க்கணும். தட் இஸ் கால்டு 360 degree அனாலிசிஸ். அகைன் நான் சொன்ன மாதிரியே தான், நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னா என்னெல்லாம் நம்ம ஆஸ்பெக்ட்ஸ் பார்க்குறோமோ சேம் திங் நீங்கள் பார்த்தா தான் பாலிசியை கம்ப்ளீட் பண்ணணும். அந்த அளவுக்கு உங்களுக்கு எல்ஐசி பேரில் ஒரு லாயல்ட்டி இருக்கணும். அப்படின்னா தான் நம்ம சரியான ஏஜென்ட். சும்மா கமிஷனை வாங்கி பாக்கெட்டில் போடுறது ஏஜென்ட் கிடையாது. ஐ எம் டெல்லிங் யூ. ரைட்? ஸோ ஓகே, நவ் கமிங் டு த சப்ஜெக்ட். எம்ஹெச்ஆர் கொடுக்கணும் இவங்களுக்கு. எங்கெல்லாம் அன்இன்சூரபிளாக இருந்தாலும் எம்ஹெச்ஆர் கொடுக்கணும். 50 lakhs இவங்களுக்கு மேக்ஸிமமே 1 crore தான் கொடுக்க முடியும் ஹவுஸ் ஒய்ஃபுக்கு. ரைட்டா? டேர்ம் பிளான் கொடுக்கலாம், சப்ஜெக்ட் கண்டிஷன். 50 lakhs மேலே டேர்ம் பிளான் கொடுக்க முடியாது. இவங்களுக்கு 50 lakhs கொடுக்கணும்னா ஹஸ்பண்டுக்கு 25 லட்சம் இருக்கணும். இவங்களுக்கு 40 லட்சம் கொடுக்கணும்னா ஹஸ்பண்டுக்கு 20 லட்சம் இருக்கணும். டேர்ம் பிளான் மாத்திரம் அதெல்லாம் பார்த்துக்கணும். அவங்க சொல்லணும்னா நீங்கள் கேட்கணும். சும்மா டேர்ம் பிளானை பண்ணிட்டு இது பண்ணிட்டு அப்புறம் டிவிஷன் ஹாஸ்பிட்டல் கொயரி போட்டு வரக்கூடாது. அதுக்கு தான் இவ்வளோ பெரிய கிளாஸ். ஓகே, ஸோ எம்ஹெச்ஆர் எனிவே ஆப்வியஸ்லி இட் இஸ் நீடட். ஏன்னா 60 லட்சத்துக்கு மேலே போனால் அதெல்லாம் பண்ணி ஆகணும். ஏன்னா ஹஸ்பண்ட் நான் மெடிக்கலில் வராத கேஸ் எல்லாம் வந்து மெடிக்கல் வந்துடும். சர்டன் ஸ்டேஜ் 30 லட்சத்துக்கு மேலே பிரான்ச் லெவலில் கம்ப்ளீட் பண்ண முடியலைன்னா
டிவிஷன் ஆஃபீஸ்க்கு போகும். அப்படி போகிறப்போ எங்கெங்கெல்லாம் எம்ஹெச்ஆர் கொடுக்கணுமோ அதெல்லாம் பார்த்து கொடுக்கணும். இஃப் த டிஆர்எஸ் இஸ் மோர் தென் த டிஆர்எஸ் அலவுட் அண்டர் ஆல் கிளாசிஃபிகேஷன். இப்போ ஏன் சார் இப்போ இதுக்கு மேலே கொடுக்க முடியாதா? கொடுக்கலாம். டிஸ்கிரிஷன் வந்து ரெஸ்பெக்டிவ் மேனேஜர் என்பி இல்லை எஸ்டிஎம் இல்லை ஆர்எம் தான். ஆர்எம் என்பி, நாட் ஆர்எம் மார்க்கெட்டிங். இதெல்லாம் வேரியஸ் பவர்ஸ் இருக்கு. அதாவது கேஸ் டு கேஸ். அவருக்கு சஃபிஷியன்ட் இன்கம் இருக்கும், வேற மாதிரி இருக்கும். ஹஸ்பண்டுக்கு நிறைய இன்கம் இருக்கும், பிசினஸ் பண்ணுவார், வேற மாதிரிலாம் இருக்கும். ஓகே, அந்த மாதிரி கேஸ்ல ஏன் சார் இதுக்கு மேல கொடுக்க முடியாதானா? கொடுக்கலாம் வித் ஸ்பெசிபிக் ரெக்கமெண்டேஷன் டியூலி சப்போர்ட்டட் பை ஸ்பெஷல் எம்ஹெச்ஆர் அப்படிங்கிறத வச்சுட்டு பாலிசி கொடுக்கலாம். ரைட். இப்ப அதுல வராதவங்கலாம் இதுல வருவாங்க. கிராஜுவேட் பிலோ. இப்ப நம்ம பேசினதெல்லாம் கிராஜுவேட் அண்ட் அபவ் ஹவுஸ் ஒய்ஃப் வித்தவுட் ஓன் இன்கம், கிராஜுவேட் பிலோ ஹவுஸ் ஒய்ஃப் வித்தவுட் ஓன் இன்கம். இவங்களுக்கு எவ்வளவு சார் கொடுக்கலாம்? கிராஜுவேட்டா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் வாட் எவர் இட் இஸ். ரைட். டிப்ளமோ வாட் எவர் இட் இஸ். மேக்சிமம் 60 லட்சம் டிஆர்எஸ்ஏ கொடுக்கலாம். அகெயின் ஹஸ்பண்டுக்கு 60 லட்சம் இருக்கணும். when I say equal insurance in force, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாலிசியை போட்டுட்டு பெய்டப் ஆயிருக்க கூடாது, லேப்ஸ் ஆயிருக்க கூடாது. இன்ஃபோர்ஸ் பாலிசி தட் வில் பி செக்டு. சும்மா கிடையாது, பாலிசி நம்பர் எழுதணும். மைனர் பாலிசிஸ்க்கு அப்பா அம்மா குழந்தைகள் பாலிசி நம்பர்லாம் எழுதுறோமா இல்லையா? எழுதணும். ஃபோர்ஸ்ல இருக்கணும். சிஸ்டம் அடிச்சு பார்ப்பாங்க. ஸோ வாட் ஆர் த பிளான்ஸ் கேன் பி கிவன்? இங்க வந்து டேர்ம் பிளான் டேர்ம் ரைடர் கொடுக்க முடியாது. பிடபிள்யூபி எனிவே கொடுக்க முடியாது. B1க்கும் கொடுக்க முடியாது, B2க்கும் கொடுக்க முடியாது. ஏஜ் ப்ரூஃப், எல்லா ஏஜ் ப்ரூஃபும் அலவுடு. ரெஸ்ட்ரிக்ஷன் நான் ஸ்டாண்டர்ட் ஏஜ் ப்ரூஃப் யாருக்குமே. இப்போ யாருக்கு ஏஜ் ப்ரூஃப் இல்லாமல் இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். பேன் கார்டு கொடுத்தாலே ஏஜ் ப்ரூஃப். முன்னாடிலாம் 1000 லொல்லு பண்ணுவாங்க. வெரி சிம்பிள் பேன் கார்டு. பேன் கார்டு பாஸ்போர்ட் இல்லாத ஆள் யாரு சொல்லுங்க? அதை பார்த்துக்கோங்க. ஹஸ்பண்ட் தான் ஃபண்ட் பண்ணணும், அதில் டவுட்டே கிடையாது. அகெயின் ஹஸ்பண்ட் அன்இன்சூரபிளாக இருந்தால் 50 lakhsக்கு ஒன்லி கொடுக்கலாம். அதுக்கு மேலே போனால் ஸ்பெஷல் எம்ஹெச்ஆரோட போகணும். ரைட்டா? அன்இன்சூரபிள்ங்கிறது டசன்ட் மீன் தட் ஹஸ்பண்டுக்கு பணம் கட்ட முடியாதுங்கிறது இல்லை. மெடிக்கல் ரீசன்னால இந்த ஆளுக்கு பாலிசி கொடுக்க முடியாது. ஆனால் இந்த ஆளுக்கு வருமானம் இருக்கு, வேலைக்கு போயிட்டு இருக்கு. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நமக்குள்ள பேசுவோம். ஒரு கிட்னி ஃபெயிலியர் வச்சுக்கோங்க, டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்காரு. இஸ் டூயிங் சம் ஒர்க் ஃப்ரம் ஹோம். நல்லா படிச்சிருக்காரு, நிறைய பெரிய கம்பெனியில் சம்பளம் வாங்குறாரு. அப்போ ஒரு பாலிசி கொடுக்க முடியாது. ஆனால் இன்கம் வருதா இல்லையா? உங்களுக்கு வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணாதான் புரியுங்கிறதுனால இந்த எக்ஸாம்பிள சொல்றேன். தேர் ஆர் சோ மெனி கேசஸ் லைக் திஸ். ரைட்? அதை நம்ம பார்த்துக்கணும். B2 புரிஞ்சுதா? ஓகே. நவ் ஐ எம் கிவிங் யூ பாஸ். நான் another 10 to 15 minutes முடிச்சிருவேன். A1 A2 A3 with income, B1 B2 without income. Very simple. ஹவுஸ் ஒய்ஃப் கேட்டகரி. இது வரைக்கும் ஓகேயா? யாரும் பதிலே பேச மாட்டேங்கிறீங்களே. ரைட் ஓகே சார். ரைட். இப்போ அடுத்த முக்கியமான கேள்வி என்ன சார்? பிரெக்னன்ட் லேடினா என்ன சார் அவங்களுக்கு பண்ணணும்? இது ரொம்ப ரொம்ப நிறைய பேருக்கு சந்தேகம் வரும். இன்னைக்கு என்னோட கிளாஸோட ஃபோக்கஸ் மெயினாக பார்த்தீங்கன்னா இதாக இருக்கும். இதெல்லாம் மிச்சம் இப்போ சொன்னதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம். பாதி பேருக்கு அரையும் குறையுமா தெரிஞ்சிருக்கலாம், பாதி பேருக்கு ஃபுல்லாகவே தெரிஞ்சிருக்கலாம், பாதி பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் பிரெக்னன்ட் லேடிஸுக்கு வர்றப்போ 5.5 மாதம் இல்லை 168 நாள், இன் அதர் வேர்ஸ் 24 weeks, கன்சீவ் ஆகி 24 வாரங்கள் அல்லது 5 மாதம் 5.6. ஓகே, அதான் 168 நாள் போட்டிருக்கேன். அதுக்குள்ள கொடுக்கணும். ரைட்டா? கண்டிப்பாக நான் மெடிக்கல் கொடுக்க முடியாது. நான் இப்ப பேசிட்டு இருக்கிறது பிரெக்னன்ட் லேடிஸுக்கு பாலிசி கொடுக்கறத பத்தி பேசிட்டு இருக்கேன். புரிஞ்சுதா? இங்க வந்து குவாலிஃபிகேஷனு A1 A2 A3 கேட்டகரியெல்லாம் பார்க்க வேண்டாம். அது நான் வரேன் அடுத்தது. பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் கொடுக்க முடியாது, டேர்ம் ரைடர் கொடுக்க முடியாது, பிடபிள்யூவி ரைடர் கொடுக்க முடியாது. புரிஞ்சுதா? பாயிண்ட் 4 and 5 பாருங்க. மேக்ஸிமம் இன்சூரன்ஸ் கவர் 1 crore மேல கொடுக்க முடியாது இஃப் தே ஆர் பிரெக்னன்ட். ஹஸ்பண்டோட இன்கம்க்கு ப்ரொபோர்ஷனேட்டா இருக்கணும். மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ரிப்போர்ட் MER FMR சொல்றோம் இல்லையா, கண்டிப்பாக வேணும். எல்லா டீட்டெயில்ஸும் எழுதணும். அதர் தென் செஸ்ட் எக்ஸ்ரே அண்ட் CTMT. முன்னாடி எக்ஸ்ரேவும் CTMT இருந்தது. அப்போ வந்து ஒரு கண்டிஷன் நிறைய பேர் அந்த ஃபீட்பேக் போயிருக்கு, CRMக்கு NBக்கு போயிருக்கு.
எப்படி பிரெக்னன்ட் லேடிஸ்க்கு வந்து எப்படி சிடிஎம்டி எப்படி அவங்க ட்ரெட்மில் ஓடுவாங்க, எப்படி அவங்களுக்கு செஸ்ட் எக்ஸ்ரேஸ்லாம் எடுக்கலாம், தே won't allow அப்படிங்கிறதுனால அதை ரிலாக்ஸ் பண்ணிட்டாங்க. மிச்ச எல்லா ஸ்பெஷல் ரிப்போர்ட்ஸும் பேஸ்ட் ஆன் தி ஸ்பெஷல் ரிப்போர்ட் சார்ட், அது என்ன எஸ்யூசி வருதோ அதுக்கு தக்கன கண்டிப்பாக மெடிக்கல் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், டேர்ம் ரைடர், டேர்ம் பிளான், பிடபிள்யூபி ரைடர், சிஏஆர் cannot be given, கொடுக்க முடியாது. மேக்சிமம் எவ்வளவு கொடுக்கலாம்? 1 கோடி. சத்தவராம பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக எஃப்எம்ஆர் கொடுக்க வேண்டும். நத்திங் பட் மெடிக்கல் எக்ஸாமினர்ஸ் ரிப்போர்ட். முன்னாடி எஃப்எம்ஆர் இருந்தது, இப்ப மாறி இருக்கு இல்லையா? எங்கேயோ சவுண்ட் வருது, பார்த்துக்கோங்க. ஜைனகாலஜிஸ்ட் ரிப்போர்ட், மகப்பேறு மருத்துவர் சொல்றாங்க இல்லையா, அவங்க தான் ஜைனகாலஜிஸ்ட். அவங்களுக்கு ஒரு கொஸ்டினர் கொடுத்து 3341 இருக்கு, அது அவங்க எல்லாம் எழுதணும். அவங்களோட கன்சீவ் ஆனதுலேருந்து டில் டேட் ஆஃப் த ப்ரொபோசல் அவங்க செக்அப்லாம் போன ரிப்போர்ட் எல்லாம் அட்டாச் பண்ணி போத் ஆப்ஸ்டிஷியன் அண்ட் ஜைனகாலஜிஸ்ட் போத் ஆர் சேம் தான். ஓகே, அது ஒன்றும் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இது ஒரு டாக்டர்னோட அந்த இதுதான். இப்போ எப்படி டென்டிஸ்ட்னு சொல்கிறோமோ, ஆர்த்தோன்னு சொல்கிறோமோ, ஜைனகாலஜிஸ்ட்னா மகப்பேறு மருத்துவர் அப்படிங்கிறது அர்த்தம். ரிப்போர்ட்ஸ் ஆஃப் எனி மெடிக்கல் டெஸ்ட் அண்ட் டூரிங் த பிரெக்னன்சி எல்லாத்தையும் கொடுத்து ஆக வேண்டும். இப்போ நீங்கள் 1 கோடி ப்ரப்போஸ் பண்ணுறீங்கன்னா இரஸ்பெக்டிவ் ஆஃப் த சம் அஷ்யூர்ட் அவங்க கரெக்டாக இருக்காங்களா அப்படிங்கிற சோனோகிராஃபின்னு ஒன்று இருக்குது, இதெல்லாம் பார்க்கணும். லேடிஸுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் ஒய் ஐ எம் சேயிங் பி வெரி வெரி கேர்ஃபுல். ப்ரெக்னென்ட் லேடிஸுக்கு பாலிசி கொடுக்குறப்ப நான் கொடுக்க வேண்டாம்னு சொல்லலை, டிஸ்கரேஜ் பண்ணலை. இதெல்லாம் நீங்கள் சேர்த்து கரெக்டாக கொடுத்தீங்கன்னா, மெடிக்கல் தானே பண்ண சொல்கிறாங்க, பண்ணிட்டு இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா பாலிசி கம்ப்ளீட் ஆகும். ஸ்பெஷல் எம்ஹெச்ஆர் கண்டிப்பாக கொடுக்கணும். புரிஞ்சுதா? ப்ரெக்னென்ட் லேடிஸுக்கு உண்டான பாயிண்ட்ஸு நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்காது, அதனால காமிக்கிறேன். ஐ எம் ரிப்பீட்டிங் அகைன் ஃபார் தி சேக் ஆஃப் ஆல் பீப்புள். கொஞ்சம் நீங்கள் அட்டன்டிவாக இருங்க. கிளாஸை முடிச்சிடலாம் another 5 to 10 minutes. 24 வாரங்களுக்குள் கொடுக்கணும், விச் மீன்ஸ் 168 நாள் கன்சீவ் ஆனதுலேருந்து. நான் மெடிக்கல்ல கொடுக்க முடியாது, மெடிக்கல்ல தான் கொடுக்கணும். டேர்ம் ரைடர், டேர்ம் பிளான், பிடபிள்யூ ரைடர் cannot be given, கொடுக்க முடியாது. மேக்சிமம் 1 கோடி தான் டிஆர்எஸ்ஏ கொடுக்க முடியும். மெடிக்கல் எக்ஸாமினேஷன் எஃப்எம்ஆர் கண்டிப்பாக மஸ்ட். எல்லா ஸ்பெஷல் ரிப்போர்ட்டும் எடுக்கணும் எக்ஸப்டிங் எக்ஸ்ரே அண்ட் சிடிஎம்டி. ஜைனகாலஜிஸ்ட் ரிப்போர்ட் 3341 ஃபார்ம்ல கொடுக்கணும். அப்புறம் அவங்க பிரெக்னென்ட் ஆன கன்சீவ் ஆனதுலேருந்து டில் டேட் ஆஃப் த ப்ரொபோசல் என்னெல்லாம் டெஸ்ட் எடுத்திருக்காங்களோ அதெல்லாமும் கொடுக்கணும். ஏன் சார் இவ்வளோலாம் கேட்குறீங்க அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு பாலிசி வேணும்னா கொடுத்தா ஆகணும், வேண்டாட்டா வேண்டாம். ரைட், அவ்வளோதான். இதெல்லாம் ஓகே போட்டுட்டு டிஎம்ஆர் எஸ்எம்ஆர் பார்த்துட்டு வேற எதாவது கேட்டால் அந்த ரிப்போர்ட்டும் கொடுக்க வேண்டி இருக்கும். இது இல்லாமல் ஸ்பெஷல் எம்ஹெச்ஆர் கொடுக்கணும். சரி சார், சொல்லிட்டுங்க. ஜென்ரல் கைட்லைன்ஸ் என்ன ஃபீமேல் லைஃப்ஸுக்கு? ஃபீமேல் மெடிக்கல் பண்ணுறப்போ ஜென்ரலாக ஃபீமேல் டாக்டர் தான் மெடிக்கல் பண்ணணுங்கிறது ஒரு கண்டிஷன் இருக்கு. ப்ரொவைடட் அந்த ஏரியாவில் ஃபீமேல் டாக்டர் இல்லை, இவங்களை பார்க்குறவங்க ஜென்ஸ் டாக்டராக இருந்தால் இவங்களோட கன்சென்ட்டோட ஜென்ஸ் டாக்டர் கேன் எக்ஸாமின் அண்ட் கிவ் எ ரிப்போர்ட் அப்படிங்கிறது இருக்கு. ரைட்டா? சிசேரியன் ஆனா 6 மாசத்துக்கு அப்புறம் பாலிசி கொடுக்கலாம். எல்எஸ்சிஎஸ்னா அதுதான், லோயர் செக்மெண்ட் சிசேரியன் செக்ஷன் சொல்றாங்க இல்லையா, சி செக்ஷன் சொல்லுவாங்க. நான் காமிக்கிறேன் அடுத்தது. அது வேற ஏதாவது ப்ராப்ளமா இருந்ததுன்னா பிஓ இல்லை இப்போ 6 மாசத்துக்கு மேல போயிடுச்சுன்னா எங்க பிரான்ச்லயே கம்ப்ளீட் பண்ணலாங்கிறாங்க. மெடிக்கல் ரிப்போர்ட் கரெக்டா இருந்ததுன்னா எஃப்எம்ஆர் மாத்திரம் போருங்கிறாங்க. ஸ்டாண்டலோன் பிளான் ஷுட் நாட் பி கிளப்டு வித் எக்ஸிஸ்டிங். ஸ்டாண்டலோன் பிளான்னா உங்களுக்கு தெரியுமே, நிறைய ஸ்டாண்டர்ட் ஆதார் சிலவெல்லாம் இருந்தது இல்லையா, அதெல்லாம் தான் ஸ்டாண்டலோன் பிளான். அந்த மாதிரி இந்த கேன்சர் கவரு, அப்புறம் இந்த ஒடிக்கால் அந்த யூனிட் பிளான் ஒன்று இருந்தது, என்டோமெண்ட் ப்ளஸ். பிடபிள்யூபி கொடுக்க முடியாது இவங்களுக்கு, லேடிஸுக்கு. புரிஞ்சுதா? எல்லா லேடிஸும் கொடுக்க முடியாது, A1 A2 தவிர. ரைட்டா? இதெல்லாம் பார்க்க வேணும். இவங்களோட டிஜிஹெச் 3 மாசம் வேல்யூ. ஜென்ரலா இப்ப மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருக்குமே அப்படிதான். முன்னாடி 1 மந்த்னு இருந்தது, ஏன்னா அந்த மென்ஸ்ட்ரேஷன் டேட் பார்ப்பாங்க இல்லையா. இப்போ அதை ரிலாக்ஸ் பண்ணிட்டாங்க, 3 months. நீங்க ஃபீமேல் எல்லா டிஜிஹெச்லாம் ஃபில்அப் பண்ணி கொடுத்துட்டு அப்புறம் ஏதோ ஃபார் சம் ரீசன் நீங்க கம்ப்ளீட் பண்ணாமல் 3 மாசம் கழிச்சு திரும்பி எடுத்துட்டு போனீங்கன்னா வேற இன்னொரு டிஜிஹெச்ல ஃபில்அப் பண்ணி கொண்டு வரணும். பிகாஸ் தட் மென்ஸ்ட்ரேஷன் டேட் வில் டிஃபர் இல்லையா, அதனால. ஸோ இது ஜென்ரல் கைட்லைன்ஸ் ஃபார் கிவிங் பாலிசிஸ் டு ஃபீமேல் லைஃப்ஸ்
irrespective of the A1, A2, A3 category or B1, B2 category எல்லாருக்கும் இதை பார்க்க வேண்டும். ரைட் சார். இப்போ கமிங் டு த ஃபேக் எண்ட் ஆஃப் த செஷன், சில சர்டன் ரெஸ்ட்ரிக்டிவ் கிளாஸஸ் இருக்கு ஃபிமேல் லைஃப்ஸுக்கு. இப்போ அவங்க பிரெக்னென்ட் ஆயிருக்காங்க, சம் காம்ப்ளிகேஷன் இருக்கு அப்படின்னா நீங்க 24 வீக்குக்குள்ள கொடுத்தா கூட கேட்டகரி 1 அண்ட் கேட்டகரி 2 அந்த இருக்கிறப்போ அவங்களுக்கு வந்து சரியான அந்த கன்ஃபைன்மெண்ட் இல்லை, நார்மல் டெலிவரி முன்னாடி நடக்கலை, ஏதோ சம் அப்நார்மல் டெலிவரி இல்லை அபார்ஷன் மிஸ்கேரேஜ் எல்லாம் நடந்திருந்ததுனால் எக்ஸ்ட்ரா ₹2 பெர் 1000 போட்டு பாலிசி வில் பி கம்ப்ளீட்டட். அதுக்கு பிரெக்னன்சி கிளாஸ்னு ஒன்று போடுவாங்க, 3124A ஃபார்ம் ஃபில்அப் பண்ணணும். இதனால என்ன சார் கிளைம் வந்தா கொடுக்க மாட்டாங்களா அப்படிங்கிறதுக்கு இப்ப நான் படிக்க போறேன். இஃப் டெத் ஆஃப் த ஃபீமேல் லைஃப் assured occur as a result of pregnancy or from any cause directly or indirectly attributable to pregnancy, and in case such pregnancy has occurred before she had normal full-time confinement, then death claim will be sum equal to total amount of premium paid without interest, excluding any extra premium, subject to deduction of any sum paid by LIC or the surrender value of the policy, whichever is greater. But in any case, the amount which would otherwise have been paid at death. எப்படினாலும் டெத் கிளைம் கொடுப்போம். ஆனால் பிரெக்னன்சினால ப்ரீமெச்சூரா சம் காம்ப்ளிகேஷன்ஸோட ஓப்பனா உங்களுக்கு சொல்லணும்னா சில கேசஸ்ல நடக்கிறது இல்லையா, குழந்தை உயிர் பொழைச்சிறது, அவங்க இறந்து போயிடுறாங்க இல்லையா, பிகாஸ் ஆஃப் சம் ப்ராப்ளம். அதனால இந்த கிளாஸ் புரிஞ்சுக்கோங்க. எப்போ இந்த கிளாஸ் போடுவாங்க, இந்த ரிப்போர்ட்லாம் நான் முதல்ல அப்போதைக்கு காமிச்ச ரிப்போர்ட்லாம் சரியில்லாம இவங்களுக்கு ஏதாவது அபார்ஷன் மிஸ்கேரேஜ் இந்த மாதிரிலாம் ஆயிருந்து கண்டுபிடிச்சு இது பண்ணாங்கன்னா இந்த கிளாஸ் ரெஸ்ட்ரிக்ஷனோட போட்டு எக்ஸ்ட்ரா பிரீமியம் ஹெல்த் எக்ஸ்ட்ரா ₹2 பெர் 1000 சம் அஷ்யூர்ட் போட்டு பாலிசி வில் பி இஷ்யூடு. டெத் கிளைம் கண்டிஷன் இவ்வளவுதான் கொடுப்போங்கிறது லாஜிக் இருக்கு. இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? வென் யூ செலக்ட் த லைஃப்ஸ் அது தெரிஞ்சுக்கணும். இன்னொன்று ஜென்ரல் கிளாஸ் ஹவுஸ் ஒய்ஃபு கொடுக்குறப்போ 18லேருந்து 30 வயசுக்குள்ள ஓகே இருக்கிறவங்களுக்கு ஃபீமேல் ஸ்டூடெண்ட் இதில் வரமாட்டாங்க. applicable to female under housewife only having own income females aged between 18 to 30 years. ஓகே, அப்படி இருக்கிற கிளாஸ் 4B அப்படின்னு ஒன்று இம்போஸ் பண்ணுவாங்க. அதுக்கு என்ன சார் சொல்றீங்க? அதுக்கு என்னன்னா இந்த கிளாஸ் போட்டு கொடுத்துட்டு இங்க படிக்கிறேன் பாருங்க, எஃபெக்ட் ஆன் கிளைம் செட்டில்மெண்ட். இஃப் டெத் ஆஃப் எ ஃபீமேல் லைஃப் அஷ்யூர்ட் அக்கர்ட் as a result of intentional, அவங்க வந்து செல்ஃப் இன்ஜுரி பண்ணினா, சுசைட் பண்ணா, அட்டெம்ப்டட் சுசைட் பண்ணா, insanity, accident other than accident in a public place. Accident, road accident is different. வேற accident public placeல நடந்ததுன்னா ஆர் மர்டர் இதெல்லாம் நடந்ததுன்னா 3 வருடங்களுக்குள்ள ஓகே 3 வருடங்களுக்கு இறப்பு நடந்ததுனால் மொத்த பிரீமியம் தான் கொடுப்பாங்க. எக்ஸ்ட்ரா பிரீமியம் எல்லாம் கழிச்சிட்டு டேக்ஸ் எல்லாம் கழிச்சிட்டு சம்மஷூட் கொடுக்க மாட்டாங்க. இவ்வளவுதான் கொடுப்பாங்க. எப்போ இந்த பர்டிகுலரா 18லேருந்து 30 வயசுக்கு உண்டான ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் கேட்டகரி B2ல வர்றவங்களுக்கு மட்டும் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. நான் இந்த சொல்ற கிளாஸ் போட்டாங்கன்னா இவங்களுக்கு தான் போட முடியும். அப்போ அந்த பீரியட் 3 வருஷத்துக்குள்ள இறப்பு இந்த காரணங்களால் நடந்தால் இவ்வளவுதான் கொடுப்போம். இந்த கிளாஸ் போட்டு என்டார்ஸ்மெண்ட் பண்ணி தான் கொடுப்பாங்க. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாம இருக்கலாம், அதனால காமிக்கிறேன். ரைட்? இது மேரிடு உமன் ப்ராப்பர்ட்டிஸ் ஆக்ட். இதை பத்தி எப்படி எப்படியே மேரிடு உமன் ப்ராப்பர்ட்டிஸ் ஆக்ட் அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க என்டார்ஸ் பண்றது. அதுக்கு சில கிளாஸ் 23 to 28 இருக்கு. யாரா நாமினேட் பண்றாங்களோ அதுக்கு தக்கன மெயின்லி ஒய்ஃபை தான் நாமினேட் பண்ணுவாங்க. மேரிடு உமன் ப்ராப்பர்ட்டினாலே அவருக்கு பணம் வந்து யாருக்கும் போகக்கூடாது, அவங்களுக்கு போடுங்கிறதுனால அதனால இந்த கிளாஸை என்டார்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. இங்க வந்து செட்டில்மெண்ட்டை பத்தி கவலைப்பட வேண்டாம். MWBக்கு உண்டான ஸ்பெஷல் கிளாஸ்ங்கிறத காமிக்கிறேன், அவ்வளவுதான். இதை பத்தி நம்ம ஒரி பண்ணிக்க வேண்டாம். இங்க வந்து டெத் கிளைம் தான் ப்ராப்ளம் கிடையாது. இந்த என்டார்ஸ்மெண்ட் போட்டாச்சுன்னா அந்த பணம் அவங்களுக்கு போகும். இந்த கிளாஸ் போட்டு போடுவாங்க. ரைட்? இது ஸ்பெஷல் கிளாஸ், அவ்வளவுதான். இது இல்லாம வெயிட்டிங் பீரியட் ஃபீமேல் லைஃப்ஸுக்கு வர்ற டிசீசஸ் மாத்திரம் நான் போட்டிருக்கேன். நிறைய ஜென்ரலா எல்லா டிசீசஸ் எல்லாருக்கும் வரும். ஃபீமேலுக்கு என்னெல்லாம் வரும் அதை மாத்திரம் எடுத்து போட்டிருக்கேன். ஐ மஸ்ட் தேங்க் மிஸ்டர் கன்னிகுமார் சார். அவர் தான் எனக்கு சர்க்குலர் அனுப்பிச்சாரு.
அதை கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டேன். அதுலேருந்து சில பாயிண்ட் எடுத்து போட்டிருக்கேன். ஓகே. அப்போ லேடிஸுக்கு மெயினாக என்ன வரும்? அபார்ஷன் வரும். 6 மாசத்துக்கு மேலே போயிடுச்சுன்னா பிரான்ச்லேயே கம்ப்ளீட் பண்ணலாம் எஃப்எம்ஆரோட. 3 மாசத்துக்கு முன்னாடினா 3 மாசத்துக்கு மேலே போனால் அதுவும் எஃப்எம்ஆரோட பிரான்ச்சில் கம்ப்ளீட் பண்ணலாம். ஹெர்னியா அது நிறைய பேருக்கு வரும், பட் லேடிஸுக்கு நிறைய வரும். கரெக்டா? 6 மாசத்துக்கு மேலே போய் திரும்பி ரிப்பீட் ஆகாமல் இருந்ததுன்னா எஃப்எம்ஆரில் நோ ரெக்கரன்ஸ்னு ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னா பிரான்ச் ஆஃபீஸில், இதுக்கு பேர் டீசென்ட்ரலைசேஷன் பேர். ஆனால் அந்த சம்மர்ஷூடுக்குள்ளே இருக்கணும். அதுக்கு மேலே போனால் டிவோக்கு போகும். உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஐ திங்க் 25 லட்சம் நினைக்கிறேன் வித் மெடிக்கல் ரிப்போர்ட், இஃப் ஐ ஆம் நாட் ராங். ஓகே, பார்ப்போம். ஸோ இந்த லோயர் செக்மெண்ட் சிசேரியன் செக்ஷன் சொன்னேன் இல்லையா? சிசேரியன் பண்ணாலும் 6 மாசத்துக்கு அப்புறம் பாலிசி கொடுக்கலாம், நார்மல் ரேட்ல கொடுக்கலாம் வித்தவுட் எஃப்எம்ஆர். இங்க 4வது பாயிண்ட் பார்க்கணும். இங்க எஃப்எம்ஆர் தேவை கிடையாது. சிசேரியன் பண்ணா பாலிசி கொடுக்குறாங்க கிடையாது. 6 மாசத்துக்கு அப்புறம் நார்மலா கம்ப்ளீட் பண்ணலாம். எஃப்எம்ஆர் இஸ் நாட் ரிக்வயர்ட். போஸ்ட் நார்மல் டெலிவரி என்ன சார்? நார்மல் டெலிவரி ஆனா என்ன ப்ராப்ளம்? நாட் அசோசியேட்டட் வித் எனி அதர் இம்பைர்மெண்ட், வேற என்ன ப்ராப்ளமும் இல்லைன்னா 3 மாசம் கழிச்சே பாலிசி கொடுக்கலாம். நான் சொல்றது புரிஞ்சுதா? டெலிவரி ஆச்சு 3 மாசம் ஆயிடுச்சுன்னா 90 நாளைக்கு அப்புறம் பாலிசி கொடுக்கலாம். நார்மல் மெடிக்கல் ஆர் நான் மெடிக்கல் ப்ரொபோசல் கிளீனா கொடுக்கலாம். ஏன்னா நார்மல் டெலிவரி தானே. இது புரிஞ்சுதா? இது லேடிஸுக்கு உண்டான இதை மாத்திரம் தான் நான் எடுத்து போட்டிருக்கேன். நீங்க மிச்சதெல்லாம் வெயிட்டிங் கிளாஸஸ், வெயிட்டிங் பீரியடுங்கிறது நிறைய டிசீசஸ் எல்லாருக்கும் வரும். ஜென்ஸுக்கு வர டிசீஸ் லேடிஸுக்கு வரும். அதை பத்தி நம்ம பேச வேண்டாம். மெயினா ப்ராப்ளம் இதெல்லாம் தான் லேடிஸுக்கு நம்ம பார்க்கணும். இது இல்லாம நிறைய ப்ராப்ளம் எல்லாருக்கும் வரும், அது வேற விஷயம். அதை பத்தி நம்ம பேச வேண்டாம். இது வெயிட்டிங் பீரியட். ஸோ இது இல்லாமல் எல்ஐசி நம்மள்ட்ட என்ன எதிர்பார்க்கறது? நேற்றுக்கே சொன்ன மாதிரி முன்னாடி சொல்லியிருக்கேன். நல்ல ட்ரைனிங் பண்ணிக்கணும், பிரைமரி அண்டர்ரைட்டர்ஸாக இருக்கணும், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் செலக்டிங் குட் லைஃப்ஸை பார்க்கணும், நாலேஜ் நல்லா அப்டேட் பண்ணணும், சம்பர்ஷூட் எவ்வளோ கொடுக்கலாம், ஹையர் ஆஃபீஸுக்கு அனுப்புகிறப்போ பேப்பரை கரெக்டாக கொடுக்கணும், கூடியமான மட்டும் பர்சனல் ஃபைனான்ஸ் கொஸ்டினரை அவாய்ட் பண்ணணுங்கிறாங்க. இது வந்து எல்ஐசியினோட எதிர்பார்ப்பு. புரிஞ்சா உங்களுக்கு? நெசசிட்டி சிகேஒய்சி ஏஎம்ஆர் நாம்ஸ்லாம் பார்த்துக்கணும், கரெக்ட் மொபைல் நம்பர், இதெல்லாம் ஜென்ரல் தான், பட் ஐம் ஜஸ்ட் டெல்லிங். ஓகே. சிக்னிஃபிகன்ஸ் ஆர் செக்ஷன் 45 மெட்டீரியல் இன்ஃபர்மேஷனை மறைக்கக்கூடாது நேற்றுக்கு சொன்னோம் இல்லையா? இது இல்லாமல் நேற்றுக்கு பேசின மாதிரி கிரெடிட் பீரோ ரிப்போர்ட்டு, ஃபினான்ஷியல் அண்டர் ரைட்டிங் பிளேஸ் எ ரோல். இது இல்லாமல் அதுவும் பார்ப்பாங்க. எங்க A1 A2 A2 அந்த கேட்டகரி நான் மெடிக்கலில் வருது, மெடிக்கலில் வருது, அதெல்லாமும் பார்ப்பாங்க. அதை பற்றி இப்போ நம்ம பேச வேண்டாம், நேற்றுக்கு நம்ம பேசியாச்சு. ஸோ அது ஒரு அடிஷன். 10 லட்சத்துக்கு மேலே போனால், 60 லட்சத்துக்கு கீழே போனால் ஷார்ட் ரிப்போர்ட், 60 லட்சத்துக்கு மேலே போனால் லாங் ரிப்போர்ட், என்னென்ன எக்ஸ்டெண்டட் ரிப்போர்ட், ஏதோ சம்திங் டீடைல் ரிப்போர்ட்னு சொல்கிறாங்க. அது டிவிஷன் ஆஃபீஸ் போகும். ஷார்ட் ரிப்போர்ட்னாலும் டிவிஷன் ஆஃபீஸ் போகும், டிபெண்டிங் ஆன் த சம் அஷ்யூர்ட். 30 லட்சத்துக்கு மேலே போனால் எனிவே டிவிஷன் ஆஃபீஸ் தான் போகும். ஓகே, ஐ திங்க் ஐ ஆம் ஆன் டைம். ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்சதை முடிச்சிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். ஃபீட்பேக், கொஸ்டின் ஆன்சர்ஸ் ஆர் வெல்கம். எனக்கு தெரியலன்னா கன்னிகுமார் சார் ஆன்சர் பண்ணுவார் வித் இஸ் மாரல் சப்போர்ட். சார் தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். ஹோஹாஸ்டல்ல கொடுத்துருங்க. யாருக்கு? முனுசாமி. இல்லையா அவரு? ஆமா, அவர் வெளியே போயிட்டு வந்தா ஹோஹாஸ்டல்ல. இந்த கொடுக்குறேன். எஸ் நண்பர்களே, ஒவ்வொருத்தரா பேசுங்க. ஒவ்வொருத்தருக்கா வாய்ப்பு கொடுங்க மேடம். யாராவது ஒருத்தர் ஒவ்வொருத்தரா பேசுங்க. 1 இல்லை 1.5 நிமிஷம் பேசுங்க. கரெக்டா 9:30க்கு முடிச்சிடலாம். வள்ளியப்பன் சார் சார். வந்து சார் டிஜிஹெச்சுக்கு 3 மாசம் வேலைடி சொல்லியிருக்கீங்க. எம்இஆருக்கு எத்தனை நாள் சார்? எம்இஆருக்கு 6 மாசம். ஸ்பெஷல் டிபெண்டிங் ஆன் தி கேஸ் சார். அதை பத்தி நம்ம 6 மாசம் நினைக்கிறேன் எம்இஆருக்கு. எஸ் இல்ல 1 இயர் இருக்கு சார். எம்இஆருக்கு 1 இயர். 1 இயர் ஸ்பெஷல் ரிப்போர்ட்டுக்கு தான் 6 மாசம். ரிவைவல் ஆல்சோ 1 இயர். என்ன ரிவைவல் ஆல்சோ 1 இயர்? இல்லை சார், எம்இஆர் பண்ணுறது ப்ரொபோசல் ஃபார்முக்கு அது மட்டும்தானா, இல்லை ரிவைவல் பண்ணாலும் அந்த இதுக்கு 1 இயர் தானே கேட்குறேன் சார். எம்இஆர் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ரிப்போர்ட் வந்து 1 இயர் சார். அதை வச்சு நீங்க பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரொபோசல்ல பண்ணிருக்கீங்கன்னா அந்த ரிப்போர்ட் இருந்ததுன்னா அதை வச்சு பண்ணிக்கலாம். அப்படிதானே சொல்றீங்க? ஓகே ஓகே சார். பாலிசி எடுக்கிறீங்க, 3 மாசம் கட்டுறீங்க, விட்டுறீங்க, லேப்ஸ் ஆயிருது, திரும்பி 6வது மாசம் வந்து நீங்க வந்து பாலிசி இது பண்ணா அந்த எம்இஆர் இருந்ததுன்னா தட் ஹோல்ஸ் குட். அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே சார். ஓகே சார். அடுத்து சார் அங்கிராஜ் சார். ஒவ்வொருத்தரா சொல்லுங்க, யாருனாலும் சொல்லுங்க. ஒவ்வொருத்தரா அன்மியூட் பண்ணுங்க. 1 by 1. குயிக்கா அன்மியூட் பண்ணிக்கோங்க சார். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். சொல்லுங்க சார்.
இப்போ ஒரு பில்டர் ஒருத்தர் சார் அரௌண்டு பர் ஆனம் அரௌண்டு 6 lakhs ஏர்ன் பண்றாரு சார். சரி. அவருக்கு வந்து ஐடி எல்லாம் எதுவும் ஃபைல் பண்ணல அவரு. ம் எவ்வளவு சார் கொடுக்கலாம் மேக்ஸிமம்? டேர்ம் ஐடி ஃபைல் இன்சூரன்ஸ் பண்ணா பிசினஸ் பண்ற பில்டர் அவரு பேரு. டேர்ம் இன்சூரன்ஸ் டேர்ம் இன்சூரன்ஸ் டேர்ம் இன்சூரன்ஸ் 6 லட்சத்துக்கு கொடுக்கவே முடியாது சார். இல்லையே. அவர் கேட்குறாரு சார். 6 லட்சம் தானே சொல்றீங்க? ஆமா சார். பில்டர்னா என்ன சார், அவர் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் வச்சிருப்பாருல? பில்டர்னா கண்டிப்பா ஜிஎஸ்டி எல்லாம் இருக்குமே சார், ஒண்ணும் கிடையாதா? அவர் ஏர்ன் பண்றாரு கட்டல, நான் ஐடி எல்லாம் இல்ல இல்ல ஃபைல் பண்ணல கண்டிப்பா சார். கொடுக்க முடியாது. டேர்ம் பிளான் கண்டிப்பா கொடுக்க முடியாது. நீங்க சொல்ற கேஸ் கொடுக்க முடியாது. டேர்ம் பிளான் கொடுக்க முடியாது. நீங்க பர்டிகுலர் நீங்க சொல்ற ஆளுக்கு அந்த வருமானத்துக்கு கொடுக்க முடியாது. அவர் இன்கம் டேக்ஸ் வேற ஃபைல் பண்ணு வேற சொல்றீங்க, டெஃபினட்டா கொடுக்க முடியாது. வேற பிளான், சேவிங்ஸ் பிளான் ஏதாவது கொடுத்து பிரான்ச்ல கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிடலாம், அவ்வளவுதான். கேட்குறாரு, டேர்ம் பிளான் தான் கேட்குறாரு. டேர்ம் பிளான் கேட்கறதுனா டாக்குமெண்ட் கொடுத்தா பண்ணலாம், அவ்வளவுதான். அங்குராஜ் சார். வணக்கம் சார். வணக்கம் சொல்லுங்க சார். சார், கிளாஸ் எப்பவும் போல அருமையா இருந்து இந்த நிறைய நோட்ஸ் எடுத்திருக்கேங்க சார். ஏன்னா லேடிஸ் தான் எனக்கு ரொம்ப டவுட்ஸ் நிறைய இருந்தது. அதுலயும் மெயினா இந்த பிரெக்னன்ட் லேடிஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. லேடிஸ்க்கு தான் ஆம்பளை பேர்ல டவுட் வரும், உங்களுக்கு லேடிஸ்னா டவுட் வந்துருது. இல்ல சார், இப்போ நீங்க சொல்ற மாதிரி ரூரல் ஏரியால நிறைய பேர் இன்கம் வச்சிருக்காங்க சார். வேலைகளுக்கு, கடைகளுக்கு போறாங்க, மால்களுக்கு. இப்ப ரூரல், இப்ப எங்க நகராட்சி பகுதிகளிலேயே நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது. பிஎஃப் ஒரு சிலருக்கு பிடிக்கிறாங்க, மாசம் 10,000 12,000 சம்பளம் வாங்குறாங்க, பிஎஃப் பிடிக்கிறாங்க. அந்த லேடிஸ்க்கு எல்லாம் கொடுக்கும்போது நிறைய டவுட்ஸ் வருது. அதே மாதிரி இப்ப நிறைய பொண்ணுங்களும் வேலைக்கு போகுது. 25 வயசு 30 வயசுல பார்த்தோம்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல நிறைய இருக்காங்க. அப்ப இந்த பிரெக்னன்ட் லேடிஸ் எல்லாம் நமக்கு தெரிஞ்சா அவங்க கிட்ட பேசுறதுக்கு ஈஸியா இருக்கும். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. இந்த பாயிண்ட வச்சுக்கணும், அவ்வளவுதான். மெடிக்கல் பண்ணி கொடுக்கணும் சார். அவங்க பிரெக்னன்ட்னா இப்ப இந்த காலத்துல எல்லாம் அட்வான்ஸ்ட் மெடிக்கல் எல்லாரும் நல்லா தான் சார் இருக்காங்க. நம்ம மெடிக்கல் பண்ணி ரிப்போர்ட்டை கரெக்டா கொடுக்கணும் சார். நம்ம மெடிக்கலுக்கு பயந்து அவனுக்கு பாலிசி கொடுக்காம இருந்தா அவங்களுக்கு பாலிசி வேண்டி இருக்கும். நம்ம ஒதுங்கி போயிட்டோம்னா, நீங்க பிரெக்னண்டா இருக்கீங்க, குழந்தையெல்லாம் பெத்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவ்வளவுதான், யூ வில் லூஸ் தி ஆப்பர்ச்சுனிட்டி, அவ்வளவுதான். வேற யாரும் வாங்கிட்டு போவாங்க. பிரைவேட்ல வாங்கிடுறாங்க சார். அதுதான் சொல்ல வரேன். பிரைவேட்ல எப்படினாலும் பாலிசி கொடுப்பாங்க சார். கிளைம் கொடுப்பாங்களான்னு தானே பார்க்கணும். கண்டிப்பா இல்லையா? கண்டிப்பா. ரைட். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. தேங்க்யூ சார். தேங்க்யூ. அடுத்தது சார் அசோகன் சார். சொல்லுங்க சார். வணக்கம் சார். சார் வணக்கம். வணக்கம் வணக்கம், சொல்லுங்க சார். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது, ரொம்ப சிறப்பு. அதாவது பர்டிகுலரா இதுக்காக வேண்டி எடுத்திருக்கீங்க. நீங்க நிறைய டாபிக்லாம் நீங்க உள்ள போயிருவீங்க, பார்த்து இது பண்ணிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். இப்போ இந்த A3 அதுல பாத்தீங்கன்னா எபோவ் 60 மேல நீங்க கொடுக்க முடியாதுன்னு சொல்லி சொன்னீங்க. ஆமா சார். இப்போ A3ல கொடுக்க முடியாதுன்னா அப்ப அந்த 10 lakhs நம்ம 5 lakhs வரல கொடுக்கலாம் இல்லையா? அந்த உஷா கொடுக்க முடியாதா? அப்ப அவங்க இல்ல சார், அந்த A3 கேட்டகரியில அவங்க வந்தாங்கன்னா ஏஜெட் என்ட்ரி 60க்கு மேல இருக்க கூடாதுன்னு சொன்னேன். ஏஜெட் மெச்சூரிட்டி நான் சொல்லல. 60 வயசுக்கு மேல சில பாலிசி கொடுக்குற மாதிரி இருக்கா நம்மள்ட்ட? இப்போதைக்கு இல்ல. இல்ல எல்லாம் இல்ல, உற்சவம் மட்டும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுதான் கேட்கறேன் நான். அதான் முடியாதுங்கிறேன். அந்த கேட்டகரியில வந்தா, A3ல வந்தா, A3ல வந்தா +2 படிச்சிருக்காங்க அப்படிங்கிற லாஜிக்ல வந்தது இல்லையா? 10 லட்சம் 15 லட்சம் நான் போட்டு காமிச்சேன். ஆமா சார். கிராஜுவேட் பிலோன்னு காமிச்சேன் இல்லையா? அதானே A3. ஆமா, அதானே A3. அவங்களுக்கு 60 வயசுக்கு மேல ஏஜெட் என்ட்ரி இருக்க முடியாது. அந்த மாதிரி பிளான கொடுக்க முடியாது. ரைட். அந்த மாதிரி பிளான கொடுக்க முடியாது, அவ்வளவுதான். இந்த மாதிரி பிளான். ஓகே சார். ஓகே. அப்புறம் சார் இன்னொரு क्वेश्चन. சொல்லுங்க. ஹலோ சார். சொல்லுங்க சார். இப்போ இந்த பிரெக்னன்ட் லேடிக்கு அந்த 2 rupees ஒன் டைம் எக்ஸ்ட்ராவா லைஃப் டைமா? இல்ல பிரீமியத்துல அதான் சார், பிரீமியத்துல ஒன் டைம் எக்ஸ்ட்ரா தானே அது? ஒன் டைம்னா இது நல்ல கேள்வி. அதாவது நீங்க கேக்குறீங்க பிரெக்னன்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம எதுக்கு கட்டணும், பிரெக்னன்ட் ஆகி டெலிவரி ஆனப்புறம் நான் ஏன் கட்டணும்னு கேக்குறீங்க. கரெக்டா உங்க கேள்வி? இது எனக்கு ஏற்கனவே நான் இது பண்ணிருக்கேன், நான் அனலைஸ் பண்ணிருக்கேன். ஒன் டைம் எக்ஸ்ட்ராங்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. அதனால நீங்க கொஞ்சம் இது பண்ணிட்டீங்கன்னா பரவாயில்ல. ஒன் டைம்னா அந்த ஃபார் எக்ஸாம்பிள் மந்த்லி ஆப்ஷன் எடுக்கிறாங்க வச்சுக்கோங்க சார். சரி சார். 3 மாசம் ஆச்சு, 6 வாரம் வரைக்கும் கொடுக்கலாம் இல்லையா? 5.5 மாசம் வரைக்கும் கொடுக்கலாம். 3 மாசத்துல நீங்க ப்ரொபோஸ் பண்றீங்க, மந்த்லி எடுக்கிறாங்க. மந்த்லி பிரீமியமா இருந்தா எப்படி ஒன் டைமா இருக்க முடியும்? அவங்க டெலிவரி எப்ப? ஒரு 1 year 12 வரும். ஃபர்ஸ்ட் இயர் வரலாம்.
till ஃபர்ஸ்ட் till இயர் மட்டும் அதுதான் till கேட்கறேன். ஃபர்ஸ்ட் டெலிவரி. இயர் அதுதான் லாஜிக். கரெக்ட், லாஜிக்கலி தட் இஸ் கரெக்ட். அதுக்கு மேல எல்ஐசி ஃபர்ஸ்ட் இயர் போடாது. பிரீமியம் மட்டும். ரைட், இப்ப ஓகே. அதே மாதிரி தான் பிடபிள்யூ ரைடர் டேர்ம் முடிஞ்சாச்சுன்னா பிடபிள்யூ ரைடர் பிரீமியம் கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. ரைட் சார், ஓகே. புரிஞ்சா உங்களுக்கு? ஆமா. அதே மாதிரி ஏடி ஏபி ஏடிடிபி 18 வயசுக்கு மேல தான் எடுக்க முடியும். அதுக்கு முன்னாடி நம்ம கட்டுறதுக்கு முடியாது, தேவையும் கிடையாது, இல்ல கொடுக்க மாட்டாங்க. இல்ல இல்ல அப்சல்யூட்லி த சேம் திங் ஹியர். டெலிவரி ரைட், ஆயிடுச்சுன்னா ஓகே. பிரச்சனை கிடையாது. ஆனா டெலிவரி ஆயிடுச்சுங்கிறத நீங்க ப்ரூவ் பண்ணி அங்க சொல்லணும். ரைட், ஓகே ஓகே டெலிவரி ஓகே. கொடுத்துட்டீங்கன்னா அந்த பிரீமியம் வில் பி ரெடியூஸ்டு. ரெடியூஸ், ஓகே ஓகே ஓகே. ஓகே. அப்புறம் ஜெயபிரகாஷ் நான் சொன்னது நீங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன். அந்த பர்டிகுலர் காம்ப்ளிகேட்டட் கேஸுக்கு தான் நான் சொன்னேன். ரைட் சார், ஓகே. அந்த பர்டிகுலர் காம்ப்ளிகேட்டட் கேஸுக்கு தான் 2 rupees per 1000 நான் சொன்னேன். ஓகே, புரியுது சார், எல்லா புரியுது கேஸுக்கும் புரியுது. சொல்லல. ஆமா ஆமா ஆமா. அது பி வெரி கிளியர். ஆமா ஆமா ஆமா. நீங்க ப்ரொபோஸ் பண்ற ஆள் நல்லா இருந்ததுன்னா கொடுக்கணுங்கிற அவசியம் தேவையில்லை கிடையாது. தேவையில்லை, அது புரிஞ்சுட்டு நீங்க புரிஞ்சுட்டேன். அனுப்புற ரிப்போர்ட் இப்ப டிவிஷனல் ஆபீஸ், ஜோனல் ஆபீஸ், if they are satisfied with the reports, DMR, ZMR, no need to pay that extra ஆல்ரெடி premium. வந்து நீங்க சொல்றது ஆல்ரெடி டெலிவரி அப்போ வந்து அவங்க வந்து இன்கேஸ் வந்து இது பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நம்ம அந்த காம்ப்ளிகேட்டட் கேஸுக்கு மட்டும் தான் நான் பேசுறது. ரைட்டா? ரைட், ஓகே ஓகே, ஏன்னா புரிஞ்சுட்டாங்க. அங்க ரிஸ்க் இஸ் இன்வால்வ்டு இல்லையா? ஆமா சார், ஆமா ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா. அதுக்கு தான் அந்த எக்ஸ்ட்ரா பிரீமியம். ரைட், ஓகே. அப்புறம் சார் இப்போ வந்து இது எம்டபிள்யூ ஆக்ட் பத்தி இவங்களுக்கு லேடிஸ்க்கு ஃபீமேல் கேஸ் கொடுக்கறத பத்தி ஒரு சிலர் சொன்னீங்க. அது என்னன்னு நான் வந்து மறுபடியும் வந்து ஒரு தடவை இல்ல, வந்து அது clarify கிளாஸ் வந்து என்னன்னா அந்த பணத்தை யாரும் எடுக்க முடியாதுங்கிறது. பட் அந்த கிளாஸ்னோட டெஃபினிஷன் நான் உள்ள போல. ஏன்னா இது எம்டபிள்யூபி ஜென்ரலாவே எம்டபிள்யூபினா குழந்தைகள் அண்ட் இவங்களுக்கு ட்ரஸ்ட்னா ட்ரஸ்ட் கொடுக்கலாம். மேஜரா பிரிடாமினன்ட்லி ஒய்ஃபுக்கு தான் அந்த பணம் போகணும். யாரும் அந்த பணத்தை டச் பண்ணக்கூடாதுங்கிறது லாஜிக் தான். ஆமா, அதுக்கு மேல் அந்த கிளாஸ் ஃபீமேலுக்கு வரும். அதுக்கு அந்த அனக்ஷர் வந்து ஒவ்வொரு அனக்ஷர் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. இப்ப ட்ரஸ்ட்னு கிளாஸ் ஆஃப் லைஃப்ஸ்னு இருக்கு, ட்ரஸ்ட்னு இருக்கு, சிங்கிள் ஒய்ஃப் மாத்திரம் கொடுக்குற மாதிரி இருக்கு, ஒய்ஃப் அண்ட் குழந்தைக்கு கொடுக்குற மாதிரி இருக்கு எம்டபிள்யூபி. அதனாலதான் அந்த 4 கிளாஸ் போட்டிருந்தேன். அது வந்து எம்டபிள்யூபி என்டார்ஸ்மெண்ட் பண்றப்ப அந்த கிளாஸ் போட்டு கொடுப்பாங்களே தவிர அதுல வந்து எக்ஸ்ட்ரா பிரீமியம் வர வாய்ப்பு கிடையாது. கிளாஸை என்டார்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா பிகாஸ் த பாலிசி இஸ் கோயிங் டு பி இன்ஃபேக்ட் அசைன்டு தானே, அது அசைன் மாதிரி தான் அது. ஏன்னா இந்த பணத்தை யாரும் எடுக்க முடியாதுங்கிற லாஜிக்ல ஈவன் ஹஸ்பண்டே டச் பண்ண முடியாது அந்த அளவுக்கு. அதனால எம்டபிள்யூபிக்கு அந்த கிளாஸை என்டார்ஸ் பண்ணி பாலிசி இஷ்யூ பண்ணுவாங்கறத சொன்னேன், அவ்வளவுதான். ஓகே சார், ஓகே. we are talking about female lives, அத சொன்னேன், அவ்வளவுதான். ஓகே சார், थैंक यू சார், थैंक यू சார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் ஃபீமேல் கிளாஸுக்கு இவ்வளவு ரூல்ஸ் இருக்குங்கிறது இப்பதான் தெரிய வருதுங்க சார். உண்மைக்குமே ஒரு விரிவாக்கம் கொடுத்துட்டீங்க சார். 2 daysல பார்த்தா ஒரு சில கண்டிஷன் படி பார்த்தா ஃபீமேல் லைஃப் ரொம்ப ஜாக்கிரதையா கொடுக்கணும். இல்லைன்னா நீங்க குட் ஃபெய்த் போயிடும். ஏஜென்டுடைய குட் ஃபெய்த் நீங்க சொன்னீங்க ஃபர்ஸ்டே. கமிஷன் வாங்குறதா குறிக்கோளா இருக்கக்கூடாது. அட்வைஸ் பண்ணி அவங்களுக்கு கரெக்டான நாம்ஸோட கொடுத்தா கண்டிப்பா ஜெயிக்கலாம் அப்படின்னீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. வெல்கம். அடுத்தது சார் சோமநாதன் சார். சார் இன்னையோட கிளாஸ் ஃபீமேல் லைஃப்ஸ் ரொம்ப அற்புதமா விளக்கி கிளீனா சொல்லிட்டீங்க சார். இதுல ஒரே ஒரு டவுட் சார். ஸ்பெஷல் ரிப்போர்ட் வந்து வேலிட் 1 year சார், மெடிக்கல் வந்து 6 months சார். அது நம்ம டவுட். அதனால தான் எனக்கு அது இருந்தா ஆக்சுவலா இருக்கு என்கிட்ட. சார்ட் எங்க கூட எழுதி வச்சிருக்கேன். அதை கொண்டு வரல. ஏன்னா சின்ஸ் இட் இஸ் ஃபீமேல் கிளாஸ்ங்கறனால அது பண்ணேன். அது நீங்க சொல்றது கரெக்ட். ஸ்பெஷல் ரிப்போர்ட் எனி ஸ்பெஷல் ரிப்போர்ட் இஸ் 1 year valid. மெடிக்கல் இஸ் only 6 months சார். ஓகே சார், அவர் கிளாரிஃபை பண்ணிட்டார் சார். அதுக்கு தக்க பாத்துக்கோங்க சார். இவர் வள்ளியப்பன் கேட்டார்னு நினைக்கிறேன். ஆமா சார், அதுதான் ஒன்னு கிளாரிஃபை பண்ணலாம். நான் அதை வந்து உங்களுக்கு நாளைக்கு இந்த இதுல இருக்கு, நான் உங்களுக்கு நாளைக்கு பார்த்துட்டு அதையும் கன்ஃபார்ம் பண்ணிடுறேன். அடுத்த கேள்வி சார். அதுவும் இல்லாம பிரெக்னன்ட் லேடிக்கு வந்து 1 time தான் சார் அது ஹெல்த் எக்ஸ்ட்ரா. தட் 2% இஸ் ஆடிங் 1 time. 1 timeனா நான் என்ன கேக்குறேன், கோட்டாளி மூடனா அடுத்த கோட்டல கட்ட வேண்டாமா? இல்ல 1 year சார். 1 year. அது 1 time கிடையாது, 1 year. அச்சா, கரெக்ட் சார். 1 year. 1 timeனா ஆனுவல் பிரீமியமா தான் இருக்கணும். ஆனுவல் பிரீமியமுக்கு தான் நான் சொன்னேன் சார். 1 time. சிங்கிள் பிரீமியம்னா சிங்கிள் பிரீமியம் 1 time இருக்கணும். கரெக்ட். சிங்கிள் பிரீமியம் கொடுக்கலாமே. கொடுக்கலாம் 917 கொடுக்கலாம். ஆமா கரெக்ட் கொடுக்கலாம். கரெக்ட். கொடுக்கலாம் சார். அதனால தான் நான் சொன்னேன். ரைட் சார், கிளாரிஃபைட். Thank you சார். அடுத்தது வேற ஏதாவது क्वेश्चन இருக்குங்களா சார்? வேற ஏதாவது क्वेश्चंस இருக்கா? எல்லாம் புரிஞ்சுடுதா? வேற யாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணல சார். காந்திலால் சார் ஏதோ ரைஸ் பண்ணிருக்காரு. பண்ணிருக்காரு. காந்திலால் சார்
ஆ சார் இப்போதான் அன்மியூட் ஆயிருக்கு. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் ஆல். இப்போ எப்படி இப்போ ஸ்கூல்ல சிலபஸ் எடுப்பாங்க இல்லைங்களா, ஒரு புக்கு, இப்போ ஒரு சயின்ஸ் புக்கு அடிக்கிறாங்கன்னா எந்த அளவுக்கு எடுத்து எல்லாத்தையும் ஃப்ரேம் பண்ணி அனுப்பாங்களோ அந்த அளவுக்கு நீங்க அந்த ஃபீமேல் கேட்டகரியை பத்தி டோட்டலா எடுத்து அந்த அளவுக்கு பண்ணியிருக்கீங்க. எந்த அளவுக்கு எப்படி தான் எடுத்து பண்றீங்க, எவ்வளோ டைம் கிடைக்குதுன்றது தெரியல. பட் இப்போ நண்பர்கள் எல்லாருக்கும் ஒரு வேண்டுதல் என்னன்னா, இது நம்ம லிசன் பண்றதுக்கு இப்போ அப்படியே எல்லாம் புரிஞ்ச மாதிரி இருக்கும். பட் நம்ம பிஸ்னஸ் பண்ண பண்ண தான் இது நல்லா தெளிவா தெரியும். இதை எல்லாரும் கொஞ்சம் நிறைய தடவை ரிவ்யூ பண்ணுங்க. கரெக்ட். யூடியூப்ல திருப்பி திருப்பி பார்த்தீங்கன்னா இன்னும் தெளிவா புரிஞ்சிடும். ரொம்ப எக்ஸலன்ட் சார் இன்னைக்கு. ஏன்னா உங்க ஸ்பீடும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி ஸ்லோவா இருந்தது. ரொம்ப எக்ஸலன்ட். இல்லை ஏன்னா இது வந்து ஆக்சுவலா பிஸ்னஸ் பண்ணவங்களுக்கு புரிஞ்சிடும், மற்றவங்களுக்கு அப்படியே ஸ்பீடா போற மாதிரி இருக்கும். பிஸ்னஸ் திருப்பி திருப்பி பார்ப்பாங்க, கொஞ்சம் மைண்ட்ல நிற்கும். எவ்ரிதிங் வாஸ் பர்ஃபெக்ட் சார். சூப்பர். Thank you very much for your care, sir. Thank you very much. Thank you so much. சார் சார் எக்ஸ்கியூஸ் சார், யுவராஜ் பேசுகிறேன். ஆ இன்னும் சார் இந்த எம்டபிள்யூபி கான்செப்ட் மாதிரி வேற சில்ட்ரனுக்கு அந்த மாதிரிலாம் கூட பண்ணலாமா சார்? எம்டபிள்யூ கான்செப்ட் மாதிரி வேற என்ன சில்ட்ரனுக்கு அந்த மாதிரி எதனா இருக்குங்களா சார்? பாலிசியை இப்போ? அசைன் பண்றதுங்கிறது வேற. சார் அது இப்போ தனியா அசட் அசைன்மெண்ட் எப்போதுமே இருக்கு எல்லா பாலிசிஸுக்கும். ஓகே சார். எம்டபிள்யூபி ஏன் பண்றாங்கன்னா, இப்போ வந்து இப்போ ஹஸ்பண்ட் வந்து அந்த ஒய்ஃபுக்கு தான் அந்த பணம் போகணும், வேற யாரும் ஃபேமிலிலயோ இதுலயோ நமக்கு அப்புறம் யாரும் சண்டை போடக்கூடாது. ம் இப்ப நான் கடன் வச்சுட்டு நான் போய் செத்து போனா கூட அந்த பேங்க் காரனோ அந்த வந்து கடன் கொடுத்தவனோ அவன் வந்து ம் நம்மளை டச் பண்ணக்கூடாது, அந்த பணத்தை ஆமாம் தொடக்கூடாது, ஆமாம் இல்லைன்னா ஆமாம் அட்டாக் சார். ஆமாம் பண்ணிடுவான்ல பணத்தெல்லாம். ஆமாம் சார். ஒரு லாஜிக்கில் தான் எம்டபிள்யூபி கான்செப்ட். அதனால அதான் சார், தான் அதான் சார். பிகினிங்லேயே அந்த மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த மாதிரி சில்ட்ரனுக்கும் பண்ணலாமான்னு சொல்றேன். அந்த மாதிரி சில்ட்ரனுக்கு சில்ட்ரனுக்கும் அசைன்மெண்ட் தான் பண்ண முடியும் சார். கண்டிஷனல் அசைன்மெண்ட், அப்சல்யூட் அசைன்மெண்ட் இதெல்லாம் நிறைய இருக்கு. ஏன்னா அசைன்மெண்ட் அதுல அதுவும் மைனரா இருக்கிறப்ப பண்ண முடியாது சார். சில்ட்ரன் 18 ஆனா தான் பண்ண முடியும். அவங்களுக்கு ரைட்ஸே கிடையாது. நாமினேஷன் ஆட்டும், அசைன்மெண்ட் ஆட்டும், ஏபி ஆட்டும், ஏடிடிபி ஆட்டும் எதுவுமே மைனர்ல எதுவுமே பண்ண முடியாது சார். அதுல வந்து ரைட் அசைன் சார் கன்னிகுமார் சார், நான் கரெக்டா சொல்றது? கன்னிகுமார் சார் சார் அசைன் அன்மியூட் பண்ணிக்கோங்க. கன்னிகுமார் சார் சார் அசைன் பண்ணுங்க. சார் எக்ஸ்கியூஸ் மீ சார், யுவராஜ் பேசுறேன். அசைன்மெண்ட்ல வந்து இப்போ சப்போஸ் வந்து பேரண்ட்ஸ் வந்து ஏதாவது மிஸ்டேக் பண்ணாக்கா அவங்களுக்கு கிடைக்காம போயிடும் இல்லைங்களா அசைன்மெண்ட்ல? இல்ல சார் இப்போ அசத் மேத்தா வந்து ப்ராப்ளம் பண்ணாரு, எம்டபிள்யூ போட்டிருந்தாரு, எல்லா பணமும் அவங்க ஒய்ஃபுக்கு போயிடுச்சு, ஜெயில இருந்தா கூட இல்லைங்களா? ஆமா. அந்த மாதிரி இப்போ சில்ட்ரனுக்கு வந்து அந்த மாதிரி என்ன இருக்குங்களா? சில்ட்ரனுக்கு அந்த மாதிரி இல்ல சார். சில்ட்ரனுக்கு மைனருக்கு எந்த பவருமே கிடையாது சார். தட் இஸ் வை நம்ம ப்ரொபோஸ் பண்றோம். மைனருக்கு இன்ஃபேக்ட் மைனர் வந்து ரிஸ்க் கவர் ஆன அப்புறம் இறந்து போனால் கூட மைனர் இல்ல 25 இல்ல அபோவ் மேஜரா இருந்தா கூட பண்ணலாங்களா? மேஜர்னா ஆட்டோமேட்டிக்கா பாலிசியே அவங்க பேருக்கு மாறிடுமே சார். ஹி ஹஸ் காட் எவரி ரைட். ஓகே பாலிசியே மேஜர் ஆச்சுன்னா நீங்க எழுதி கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டாலும் சரி, பிலோ 25 பாலிசி ஹோல்டர். அதுல பேரண்ட்ஸ் சொல்லி தான் பண்ணணுங்கிறதே இல்ல, ஆட்டோமேட்டிக்கா மாறிடும். ஆமா ஆமா, அவங்க என்னன்னாலும் இல்ல சார், அதுல வந்து பேரண்ட்ஸ் மிஸ்டேக் பண்ணாங்க, அந்த இதெல்லாம் ஃபுல்லா முடைக்கிறாங்கல்ல, எல்லா சொத்தம் எல்லாமே முடைக்கிறாங்க இல்லையா? ஒண்ணுமே கொடுக்க மாட்டாங்களே. ஒரு பெரிய இஷ்யூ பண்ணாக்கா. இல்ல சார், அப்படி இல்ல சார். பேரண்ட்ஸ் மிஸ்டேக்னா நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு புரியல, என்ன கேக்குறீங்கன்னு. இல்ல சார், இப்போ அசத் மேத்தா வந்து ப்ராப்ளம் பண்ணும்போது எம்டபிள்யூபி எடுத்திருந்தா அவங்க ஒய்ஃபுக்கு எல்லாமே போயிடுச்சு. ஜெயில இருந்தா கூட, அவர் ஜெயில இருக்கும்போது கூட எல்லாமே போயிடுச்சு. சில்ட்ரனுக்கு வந்து அந்த மாதிரி சில்ட்ரனுக்கு வந்து இல்ல, இதுலயே ஒய்ஃபும் சில்ட்ரனையும் கிளப் பண்ணலாமே. இருக்க கிளாஸ் ஆஃப் லைஃப்ஸ்னு இருக்க. அதான் எம்டபிள்யூபி இஸ் a big subject சார். அது வந்து 2 நாள் வேணும் அது பேசுறதுக்கு. நான் முன்னாடி எடுத்திருக்கேன் வேற ஒரு குரூப்ல. ஆனா எம்டபிள்யூபி வந்து பெரிய சப்ஜெக்ட் லீகலி. அது வந்து கிளாஸ் ஆஃப் லைஃப்ஸ்னு இருக்கு. அம்மா அண்ட் குழந்தைய அட்டாச் பண்ணலாம் கொஞ்சம் அவங்களுக்கு. ஆனா அந்த குழந்தைக்கு ரைட்ஸ் வந்து மேஜர் அனுப்புறம் தான் உண்டே தவிர அம்மாவோட கிளாஸ் ஆஃப் லைஃப்ஸ்னு சொல்லுவாங்க. அது உள்ள போனா நேரம் ஆகும். அது பெரிய சப்ஜெக்ட். நம்ம ஒரு நாள் எடுக்கலாம் அது. ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். சொல்லுங்க சார். எனக்கு கை ரெண்டும் நல்லா இருக்கு, ஆனா உங்க ஜூம்ல கை தூக்க முடியல. ஏன் சார்? ஹேண்ட் ரைஸ் வரல எனக்கு. அப்படியா? நான் 1/2 மணி நேரமா ட்ரை பண்ணிருக்கேன். அப்படியா? அப்புறம் வந்து இந்த மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் வேலிடிட்டி பத்தி எல்லா ரிப்போர்ட்டுமே 1 இயர் வேலிடு எக்ஸப்ட் ஹெச்ஐவி டெஸ்ட். ஹெச்ஐவி வந்து 6 ஹெச்ஐவி மட்டும் 6 மாசம் நினைக்கிறேன் இல்லையா? ஹெச்ஐவி மட்டும் 6 மந்த்ஸ். நான் இப்பதான் ஒரு கேஸ் கொடுத்தேன்.
மெடிக்கல் ரிப்போர்ட்டு எல்லாமே வந்து ஹெச்ஐவி மட்டும் 6 months ஆனதுனால திருப்பி எடுத்து கொடுத்தேன். ஸோ அதனால மெடிக்கல் ரிப்போர்ட்லாம் 1 year வேலிடு. கரெக்ட் சார், கிளாரிஃபை பண்ணிட்டாரு, அதை பார்த்துக்கோங்க. அடுத்தது டேர்ம் இன்சூரன்ஸ் கொடுக்கணும்னா ஐடிஆர் தேவையில்லை. ஒர்க்கிங் உமன்ஸாக இருந்தாலும் ஜென்ஸாக இருந்தாலும் 3 மாதத்து பே ஸ்லிப்பு 3 மாதத்து பேங்க் கிரெடிட் இருந்தால் டேர்ம் இன்சூரன்ஸ் கொடுக்கலாம். இல்ல அவர் சொல்ற கேஸ் அந்த ரியல் எஸ்டேட் கார்டு எதுவுமே இல்லைங்க. நான் சொல்றது சேலரி கிளாஸ்க்கு. அதான் அது ஓகே. வந்து பிசினஸ் மேன் இருந்தா கம்பல்சரியா 3 years ஐடி ரிட்டர்ன் வேணும். ஆமா அதுதான் சொன்ன ஆவரேஜ் ரிட்டர்ன் பார்ப்பாங்க. அதுதான் சொன்ன அவரே இல்லைன்னு சொன்னார், அதனால கேட்டேன். எனிவே தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ. பதில் சொல்ல முடியல. பேசினது கரெக்டா தப்பா ஏதாவது பேசியிருக்கேனா சார் கன்னிகுமார் சார்? நீங்க போய் தப்பா பேசுவீங்களா? அப்படி இல்லை சார், இவன் ரொம்ப நீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னோட வயசு அதனால சொன்னேன். எனிவே அவர் சார் சில இன்புட்ஸ்லாம் எனக்கு கொடுத்தார், சர்க்குலர்லாம், அதெல்லாம் கொஞ்சம் கொலைட் பண்ணி தான் நானும் பண்ணியிருக்கேன். அப்கோர்ஸ் அது ஐ மஸ்ட் தேங்க்யூ. ஓகே, அதை வச்சு எல்லாத்தையும் சேர்த்து தான் நான் ஒரு பிபிடி போட்டேன். எனிவே தேங்க்யூ வெரி மச் சார். அசோகன் சார், யூ வாண்ட் டு சே சம்திங்? சார் இப்போ அது அவரு இந்த சில்ட்ரன்ஸ் சம்பந்தமா வந்து கேட்டிருந்தார் இல்லையா? உங்களுக்கு ஆன்சர் இருக்கா? நீங்க அதனாலதான் நான் வந்து இதுல வந்து நானு சில்ட்ரன்ஸுக்கு சைல்டுக்கு கொடுக்கறத பத்தி கேட்டிருந்தாரு. சைல்டுக்கு பெரும்பாலும் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்றதே இல்லை, ஜாஸ்தி பண்றது இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க ஏஜ் வந்து அந்த பர்டிகுலர் ஏஜ் முடியறதுக்குள்ள இவங்களை வந்து டைவர்ட் ஆகி போயிடுறாங்க. போயிட்டு மேரேஜ் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்காக இவங்க எல்லாம் கஷ்டப்பட்டு எல்லாமே சேர்த்து வச்சு கடைசியில் என்னன்னா இதையும் எடுத்துட்டு போயிடுறாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் எல்லாம் இருக்கு. அதனால பெரியவங்க கையில இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு வந்து சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஆனா குழந்தைகிட்ட இருந்து பெரியவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. அப்படி நம்ம பண்ணணும் அப்படின்னா இவங்களுக்கு வேண்டிய இன்சூரன்ஸ் இருந்து சர்ப்ளஸா இருக்கிறது மட்டும் அவங்களுக்கு கொடுத்தாங்கன்னா இவங்க தப்பிக்கலாம். இல்ல அப்படின்னா இவங்களுக்கு வந்து ப்ராப்ளம் தான் ஃபியூச்சர்ல. வயசு காலத்துல ஹோம்ல கொண்டு விடாம இருந்தா ஓகே, அது சொல்றீங்க? ஆமா சார், கண்டிப்பா சார். இவங்ககிட்ட இருந்ததுன்னா அவங்களுக்கு கொடுப்பாங்க கண்டிப்பா. ஆனா அவங்ககிட்ட இருந்து இவங்க கிட்ட வரும்னு நாம் சொல்லவே முடியும். இன்னைக்கு ஜெனரேஷன் அந்த மாதிரி இருக்காங்க சார். அது அதனால நான் ரொம்ப யோசனை பண்ண வேண்டி இருக்கு. இதாண்டா வாழ்க்கைங்கிற மாதிரி இருக்கு. ஆமா சார், அதுதான் உண்மை. அதனால அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி அசைன்மெண்ட் இருக்கு. அசைன்மெண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் மேஜரா இருந்தா மட்டும்தான் அசைன்மெண்ட் பண்ண முடியும். மைனருக்கு வந்து நம்ம பண்ண முடியாது. அது சொல்லிட்டேன், அது கிளாரிஃபை பண்ணிட்டேன். எஸ் சரி சார். அப்புறம் நான் வேற ஒரு பர்சனல் வேற ஒரு இது ஒன்று இருக்கு, அதை நான் வந்து மறுபடியும் நான் கூப்பிடுறேன், கான்டாக்ட் பண்றேன். ரைட். ஓகே சார். சொல்றேன் பாருங்க சார், கன்னிகுமார் சார், இது ரைட்டான்னு பாருங்க. இது ஒரு என்பி ஹேண்ட் புக்ல போட்டிருக்காங்க. ஐ வாண்ட் யுவர் அட்வைஸ். ஐ டோன்ட், இப்ப மாறி இருக்கா தெரியல. ப்ரொபோசல் ஃபார்ம் 6 மாசம் வேலிடு, எஃப்எம்ஆர் 12 மாசம் சொன்ன மாதிரி, ஸ்பெஷல் ரிப்போர்ட் 12 மாசம், டிஜிஹெச் வந்து 3 மாசம், ஹெச்ஐவி ரிப்போர்ட் சார் சொன்ன மாதிரி 6 மாசம். கரெக்டா சார்? இதுதான் வேலிடிட்டி ஃபார் ஸ்டாண்டர்ட் லைஃப். சப்ஸ்டாண்டர்ட் லைஃபுக்கு அப்படியே குறையும். ப்ரொபோசல் 6 மாசம், எஃப்எம்ஆர் 6 மாசம், ஸ்பெஷல் ரிப்போர்ட் 6 மாசம், டிஜிஹெச் 3 மாசம் அண்ட் ஹெச்ஐவி 6 months. இவ்வளவுதான். திஸ் இஸ் தி ஹேண்ட் புக் ஆஃப் அண்டர் ரைட்டிங். இதுல ஏதாவது மாற்றம் இருந்தா சார் கேட்டு நான் உங்களுக்கு அப்புறம் குரூப்ல அப்டேட் பண்றேன். ப்ரொபோசல் வந்து 1 year வேலிடு சார். 6 மாசம் போட்டிருக்காங்க, ஐ டோன்ட் நோ, தெரியல. சரி, அது இனிமே பார்ப்போம். தேங்க்யூ, முடிச்சுக்கலாமா? நான் இப்போ ஒரு ஜீவன் நம்பர் கொடுத்தேன், இது யுவர் டேர்ம் கொடுத்தேன், ஜூன்ல கொடுத்தேன். இப்போ வந்து ஃப்ரெஷ் ப்ரொபோசல் கேட்கலையே எனக்கு. ஜூன்ல கொடுத்தா 1 வருஷம் ஆகலையே சார், 6 மாசம் தானே ஆகுது. 6 மாசம் ஆயிடுத்துன்னு இப்ப கேட்கணும்ல. 6 6 மாசம் ஆகலையே. நீங்க டேட்டை பாருங்க, உங்க டேட் டு டேட் பாருங்க. இல்ல 22 ஜூன் அது. இன்னைக்கு 22 டிசம்பர் தானே? 22 டிசம்பர் தானே இன்னைக்கு. கஸ்டமர் ஃபாரின் போயிட்டாரு, நான் இருந்தாலும் அடிஷனலா ப்ரொபோசல் வாங்கி 6 மாசம் ஆகலையே சார். ஜூன்ல இருந்து 22 தேதிக்கு ஆயிடுச்சு சார், இன்னும் டிசிஷன் வரலையே. அது வேற விஷயம், அது எனக்கு தெரியாது. அதனால கஸ்டமர் நேத்து ஃபாரின் போயிட்டாரு, இன்னைக்கு ஷிப்ல இருக்காரு, யூகேல இருக்காரு. நீங்க கேட்கலன்னு சொல்றீங்க, அதானே சொல்றீங்க? கேட்கலங்கிறது காரணம் இதுதான், 6 மாசம் ஆகலங்கிறதுனால கேட்கல. அது நாளைக்கு தெரிஞ்சிடும். எனிவே தேங்க்யூ. விஜயா மேடம், முடிச்சுக்கலாமா? தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். இப்போ மேடம் வார்த்தை ஓட் ஆஃப் தேங்க்ஸ் சொல்லி முடிச்சுடலாம் மேடம். லீக் குரூப் வந்தது ஒரு பெரிய விஷயம்னாலும் இப்ப எல்லாரும் வந்து அந்த கொஸ்டின் ஆன்சர் எல்லாம் கேட்கும் போதும் அந்த கிளாஸை கவனிக்கும் போதும் கொஞ்சம் வந்து எல்லாமே கத்துக்கிட்ட மாதிரி இருக்கு. ஆனா நம்ம சார் வந்து சொன்னார் இல்லைங்களா, நம்ம அதை ப்ராக்டிக்கலா கொண்டு போகும்போது தான் எல்லா டவுட்ஸுமே இன்னும் ஜாஸ்தியா வரும் கிளாஸா இருந்தாலும்.
நானும் நிறைய கொஸ்டின் எழுதி வச்சிருந்தேன். ஆனா மற்ற எல்லாரும் கேட்டதுனால நான் கிளாரிஃபை ஆயிட்டேன். அந்த மாதிரி ஒவ்வொருத்தர் கேட்கும்போது இன்னும் ஜாஸ்தியான கொஸ்டின்ஸ் வரும். கிளாஸஸ் வந்து சூப்பரா இருக்கு சார். கண்டிப்பா மற்ற வந்து எல்லாருக்கும் பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும். எல்லாரும் நிறைய வரணும், நிறைய கத்துக்கணும், எங்களுக்கு நிறைய கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப நன்றியை சொல்லி இந்த மீட்டிங்கை முடிவு பெற்றிருக்கேன். தேங்க்யூ சார். மிக்க நன்றி. நம்மளோட அடுத்த கிளாஸ் எப்படி தெரியல. இன் பிட்வீன் நான் கொஞ்சம் ஐ வில் மேபி ட்ராவலிங், நம்ம பார்ப்போம். இல்லாட்டா நம்ம ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக்கில் தான் கிளாஸ் இருக்கும். பட் முடிஞ்சா ஏதாவது அடுத்த 1 வீக் ஏதாவது ஒரு நாள் பண்ண முடியுமா பண்ணலாம். அது ஐ வில் கீப் யூ போஸ்டட். அதனால இப்போ ஐ டோன்ட் வாண்ட் டு கமிட். அதனால கிளாஸ் இல்லைங்கிறதுனால இது பண்ணிக்க வேண்டாம். அப்படியே இதாகிடுதுன்னு நினைக்க வேண்டாம். நீங்கள் நிறைய பேர் கிறிஸ்மஸ் நியூ இயர் எல்லாரும் எங்கெங்கே போயின்னு இருப்பீங்க. ஐ ஆல்சோ டோன்ட் வாண்ட் டு டிஸ்டர்ப் யூ பீப்புள். ஏன்னா ஐ ஆல்சோ மேபி ட்ராவலிங், மேபி ஒரு 2 or 3 days, ஐ டோன்ட் நோ. அதெல்லாம் இருக்குது, பார்ப்போம். இல்லாட்டா நம்ம 5ஆம் தேதிக்கு மேலே நம்மளோட அடுத்த வகுப்பு இருக்கும். அதுக்கு முன்னாடி முடிகிற மாதிரி இருந்தால் குரூப்பில் போடுறேன். ஏதாவது ஒரு நாள் ஏதாவது எடுக்க முடிந்தால். சரியா? எனிவே தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். முடிச்சுக்கலாமா கல்யாணி மேடம்? ஓகே தான். நீங்கள் ஏதோ ஹேண்ட் ரைஸ் பண்ண மாதிரி இருந்தது இல்லையா? இல்ல சார், டைம் ஆயிடுச்சு, முடிச்சுக்கலாம் சார். சரி, தேங்க்யூ மேடம். முனுசாமி என்ன சார்? முனுசாமி அண்ணா இருக்கீங்களா? எங்க இருக்காரு முனுசாமி சார்? ஆலய காணலையே. முனுசாமி சார் போயிட்டீங்களா? சரி, இல்ல சார், இல்ல. ஆளை காணல போல இருக்க. ஓகே ஓகே. சரி, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். ஸ்டே இன் டச்.